சென்னை திருவல்லிக்கேணி பாரதியார் நினைவு இல்லத்தில் 108 திவ்ய தேச அர்ச்சாமூர்த்தி திருக்கோலங்கள் நூல் வெளியீட்டு விழா நடந்தது. கீத்மாலா ராகவன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மேதாவி மணி முதுமுனைவர் வெங்கட கிருஷ்ணன் முதல் பிரதியை வெளியிட்டார். எழுத்தாளர் காலச்சக்கரம் நரசிம்மா பெற்றுக்கொண்டார். திரைப்பட இயக்குனர் பத்ரி, எழுத்தாளர் ரம்யா வாசுதேவன், கனரா வங்கி முன்னாள் பொது மேலாளர் ஏகநாதன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நூற்றி 108 என்கிற ஒரு எண்ணிக்கை மிக புனிதமான எண்ணிக்கை. 108ன்னா 108 திவிதேசங்களிலே எழுந்தருளிருக்கின்றான் எம்பெருமான் என்று சொல்லுகிற பொழுது அது 108 என்று என்ன கணக்கு என்று கேட்பார்கள். நம்முடைய வைதிக மதத்திலே 108 என்ற எண்ணிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் அது 108. சாதாரணமாக காயத்ரி ஜபம்னு பண்ணினா கூட நித்தியபடி காயத்ரி தினந்தோறும் பண்ணுகிற பொழுது 108 காயத்ரி சொல்லணும்னு சொல்லுவார். ஸ்ரீவிஷ்ணு சகசிரநாமம் ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அதில் இருக்கிறது மொத்தம் 108 ஸ்லோகங்கள். அதில் உண்மையிலே சொல்ல போனால் 1000 திருநாமங்களுக்கு 107 ஸ்லோகங்கள் தான் இருக்கிறது. ஆனால் வனமாலி கதிசார்கின்னு ஒரு ஸ்லோகத்தை சேர்த்து அதை 108ஆக ஆக்கியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் என்று பார்க்கிற பொழுது அதுவும் 108. இந்த 108என்ற எண்ணிக்கை மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதற்கு மற்றவர்களெல்லாம் சொல்லுவதுண்டு. அது என்ன காரணம்னா அது எப்பொழுதும் நிலையான எண், அது மாற்ற முடியாத எண். அது 108 இந்த 8ஐயும் 1ஐயும் சேர்த்தா 9ன்னு வரும். அந்த 9 என்கிறது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர். அது நீங்கள் அந்த 9ல் மட்டும் 9வது வாய்ப்பாடில் மட்டும் நீங்கள் பெருக்கினாக்கா எத்தனை எண்ணை கூட்டினாலும் அது 9 தான் வரும். 9 9, 2 9 18ன்னா 8 1 9, 3 9 27ன்னா 7 2 9. அந்த மாதிரி நீங்கள் 9 எத்தனை எண்ணாலும் 9 நீங்கள் 9999 இன்ட்டு 9999ன்னு நீங்கள் பெருக்கினாலும் கடைசியில் கூட்டு எண் கூட்டினாக்கா 9 தான் வரும். அதனால் அந்த கூட்டு எண் 9 இந்த 108லையும் வருகிறது. இது ஒரு இதுலேயே ரொம்ப நிலையான நம்பர். அது அதனால தான் ராமபிரான் கூட ஒரு நிலையான தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக ஒரு நிலையான கொள்கையோடு இருந்த ராமபிரான் நவமி என்று அவதரித்தான் என்று பார்க்கிறோம். இந்த 8க்கு அந்த எண்ணம் அந்த எண்ணிக்கைக்கு கிடையாது. 8ன்றது மாறிட்டே இருக்கும். இப்போ 8 2 16ன்னா 8 8, 8 2 16ன்னா 7, 8 3 24ன்னா 6 கூட்டினாக்கா மாறிட்டே வரும். அது நீங்கள் கண்ணனுடைய தன்மையும் அப்படித்தான், நிலையான தன்மை கிடையாது, மாறிட்டே வருவான் அவன். ஆனால் ராமபிரான் அப்படி இல்லை. அதனால் அந்த 9 அதெல்லாம் ஒரு எண்ணிக்கையில் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த எண்ணிக்கையில் அமைந்தது திவ்ய தேசங்கள் 108. இந்த 108ஐ வேதமே சொல்லுகிறது என்று அடியனுடைய ஞானாச்சாரியரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி அடிக்கடி சாதிப்பார். ஒரு இடத்துல வருது வேதத்தில், சதந்தாமானி சப்தச்சா அப்படின்னு ஒரு இடத்துல வருது அது வேதத்தில். அது இந்த 108 திவ்யதேசங்களை தான் குறிக்கிறதுன்னு அவர் சொல்லுவார். சதந்தாமானி என்று சொன்னால் மொத்தம் 100 என்று ஒரு எண்ணிக்கை. அதுக்கப்புறம் சப்தச்ச என்று 7 என்று ஒரு எண்ணிக்கை. இப்போ 107 தானே சொல்லித்துன்னு கேட்டால் நமக்கு 108வது திவ்யதேசமாக பரமபதத்தை சொல்லுகிறது ஸ்ரீவைகுண்டம். அதனால் ஸ்ரீவைகுண்டத்திற்கு கீழே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் என்று சொல்லுகிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சதந்தாமானி சப்தச்சன்னு சொல்லுகிறது. அதுலேயும் 100 + 7ன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது 100 திவ்யதேசங்கள் பெருமானுடைய அர்ச்சாவதார திருமேனி. அந்த வடதேசத்தில் இருக்கக்கூடிய 7 திருத்தலங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டால் அங்கே கோவில்களெல்லாம் பிற்காலத்தில் தான் ஏற்பட்டது.
ஆழ்வார்கள் பாடின காலத்தில் ஒரு நைமிஷாரண்யம் என்று ஒரு திவ்ய தேசத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் வட தேசத்தில் அந்த நைமிஷாரண்யம் என்கிறது ஒரு அரண்ய ரூபம், அவ்வளவுதான். அங்க காடு வடிவிலே பகவான் எழுந்தருள் இருக்கிறானே தவிர அங்க அவனுக்கு திருமேனி இந்த இங்கெல்லாம் கோவில பாடின மாதிரி ஆழ்வார்கள் வடக்கே எல்லாம் கோவில பாடல, அந்த இடத்தையே பாடியிருக்கார். இப்ப பத்ரிகாசிரமம்னா அந்த ஆசிரமத்தை பாடியிருக்கார். அதுபோல நைமிஷாரண்யம், சால கிராமம், இந்த மாதிரி வட தேசத்துல ஒரு 7 திவ்ய தேசங்கள்ல அந்த இடத்திற்குத்தான் பெருமை. அங்க ஒரு அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமான் அங்க ஆழ்வார் பாடல. ஆனால் நாம என்னன்னா அந்த அங்கேயும் அர்ச்சாமூர்த்தியாக எம்பெருமானை பிற்காலத்தில் எழுந்தருள பண்ணி இப்பொழுது நாம் 108 அந்த அங்கேயும் கூட அர்ச்சாமூர்த்தி. இப்போ பத்ரிகாசிரமம்னு போனா ஒரு பெருமாளை சேவிக்கிறோம், நைமிஷாரண்யத்துக்கு போனா ஒரு பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா இப்ப நாம சேவிக்கிற இந்த பெருமாள் எல்லாம் ஆழ்வார்கள் காலத்தில் இருந்த பெருமாள் அல்ல. இப்ப திருவல்லிக்கேணியில பெருமாளை சேவிக்கிறோம்னா இவர் ஆழ்வார் காலத்திலேயே இருந்த பெருமாள். இப்ப திருவேங்கட மலையிலே சேவிக்கிறோம் என்னால் அவர் ஆழ்வார் காலத்தில் இருந்த பெருமாள். அதுபோல 100 திவ்ய தேசங்கள்ல அந்த மாதிரி ஆழ்வார் காலத்தில் இருந்த பெருமாளையும் ஒரு 7 திவ்ய தேசங்களிலே ஆழ்வார்கள் காலத்தில் அந்த இருந்த இடம் மட்டும் அப்படி மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் வேதம் கூட சதந்தாமானி சப்தச்ச என்று 100+7 என்று அப்படி சொல்லிற்று என்று இதெல்லாம் காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி அதை மிக விளக்கமாக அதை அருளி செய்திருக்கிறார். அந்த கணக்கிலே நாம் இப்பொழுது 108 திவ்ய தேசங்களை மிகவும் உயர்ந்தவைகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் ஒரு வைணவனுடைய இப்போ மற்ற மதங்கள்லாம் அவளுக்கு கடமைகள்னு சொல்கிறாளோ இல்லையோ, இன்னென்ன இடத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி வைணவனுக்கு முக்கியமான கடமைன்னு சொல்கிற பொழுது முடிந்தால் இந்த 108 திவ்ய தேசங்களையும் போய் சேவிக்கணும். அந்தந்த இடத்திற்கு அதெல்லாம் ஒரு காலத்தில் போய் சேவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் ரொம்ப சுலபமாக போயிடுது. 108 திவ்ய தேசத்தை சேவிக்கிறதுன்றது மொத்தமாக ஒரு 15 நாள் வச்சுட்டா 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்சுடலாம். அந்த அளவுக்கு நமக்கு சௌகரியங்கள் ஜாஸ்தியாக ரொம்ப அதிகமாகி விட்டது. முதல்ல நான் சாலக்கிராம யாத்திரை என்று போன பொழுது அந்த சாலக்கிராமத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு 1992 ஏதோ அந்த மாதிரி பீரியடில் தான் நான் போனேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் 95 இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் போகிற பொழுது கோரக்பூர்லேருந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவார். அது நேபாளத்தில் இருக்கு. அந்த போக்ராத் கோரக்பூர்லேருந்து அப்போல்லாம் பஸ்ஸில் தான் போவோம். போக்ராக்கு கிட்டத்தட்ட 10 மணி காலம் ட்ராவல் பண்ணணும் கோரக்பூர்லேருந்து போக்ராக்கு. அப்புறம் போக்ராலேருந்து ஜோம்சம்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாத்திரம் ஃப்ளைட்டில் தான் போயாகணும். ஏன்னா போக்ரான்றது ஒரு மலையினுடைய இந்த பக்கத்துலையும் ஜோம்சம்ன்றது மலையினுடைய அந்த பக்கத்துலையும் இருக்கு. அதனால வேற வழியே கிடையாது. அது ஒரு ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போவோம். அது ஃப்ளைட்டு மொத்தமாக ஒரு 3/4 மணி அதில் போய் சேர்ந்துடும், அந்த ஜோம்சத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஜோம்சத்துலேருந்து இந்த முக்திநாத் என்று நாம் இப்பொழுது வழங்குகின்ற அந்த க்ஷேத்திரம் இருக்க, அது 18 கிலோமீட்டர் இருக்கு அந்த ஜோம்சத்துலேருந்து. ஆனால் அந்த 18 கிலோமீட்டர் அப்போ நான் நடந்து தான் போனேன். அதுக்கு முன்னால் சில பேர் எனக்கு முன்னாடி போனவா, அதாவது 1960கள் 1960s போனவா போக்ராலேருந்தே நடந்து போயிருக்கா முக்திநாத்துக்கு. அப்போ என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் நடக்கணும். 60-70 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப சாதாரண நினைக்கலாம் நீங்க. அது அந்த விரைக்கிற குளிர்ல மலையில நடந்து போகணும், அதுதான் கஷ்டம். ஒரு கை காலெல்லாம் விரைச்சி போயிடும், அப்படிப்பட்ட குளிர். அதில் நடந்து போகணும். நாங்கள் அந்த 18 கிலோமீட்டர் நடந்து போனோம். முதல் தடவை போனோம். அதுக்கு பதிலாக அங்கே அந்த ஒரு போனின்னு ஒரு அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, குதிரையா கழுதியா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கும். அது குதிரை மாதிரி இருக்கும், ஆனால் அது ஓடாது, ரொம்ப நிதானமாக போகும். அது மேலே ஏறி உட்காந்து கூட போகலாம். அதை விட நடந்து போகிறதே சௌகரியம். அந்த குதிரை மேலே உட்காண்டா கை காலெலாம் விரைச்சி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியும் போயிருக்கோம். அந்த மாதிரி அந்த முக்திநாத்துக்கு நாங்கள் போயிருந்த காலம் உண்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் முக்திநாத்துக்கு என்னன்னு கேட்டால், நேராக காட்மாண்டுலேருந்து ஹெலிகாப்டரில் கோவில் வாசலில் கொண்டு போய் இறக்கி விடுறோம். ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறோம், கோவில் வாசலில் இறக்கி விடுறோம், சேவிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் பத்ரிநாத் சேவிக்கிறது கூட முக்திநாத் சேவிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஆனால் இப்போ என்னுடைய ஞானகுருன்னு சொன்ன ஞானாச்சாரியர் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர அனகராச்சார சுவாமி, அவர் முக்திநாத்தை தரிசனமே பண்ணலை. அவர் அப்போ முடியவே இல்லை அவரால். அவர் சொல்கிற காலம் நான் இன்னும் ரொம்ப காலம் முன்னாடி 1950-40ன்னா கிட்டத்தட்ட 200 மைல் நடந்து போகணும் வேண்டியிருந்தது.
அவ்வளோலாம் நடக்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அவளால் போகவே முடியல. அதனால தான் ஆழ்வாருடைய பாசுரங்களில் கூட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கலையங்கரியம் பரிமாவும் திரியங்கானங் கடந்து போய் சிலையங்கணையன் துணையாக சென்றான் வெண்ணிச் செருக்களத்து மலை கொண்டல நீர் அணைகட்டி மதில் நீர் இலங்கை வாழறக் கரு தலைவன் தலைபத்தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. சாளக்கிராமம் அடை நெஞ்சேன்னு தான் சொன்னார். அப்படின்னா என்ன, சரீரத்தால் போக முடியாது, மனசால சேவிச்சு தான் நினச்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஆனால் பத்ரிகாசிரமத்தை சொல்லச்சு அப்படி சொல்லலை, பதறி வணங்குதுமே பதறி வணங்குதுமேன்னு சொல்கிறார். அதனால் ஆழ்வார் காலத்திலேயே பத்ரிகாசிரமம் போய் சேவிக்கிற அளவில் இருந்திருக்கு. ஆனால் இந்த சாளக்கிராமன்றது போகவே முடியாத நிலைமையில் இருந்திருக்கிறது. அவர் இன்னொருத்தர் ரொம்ப பெரிய மகான், அவர் திருப்பதி புருஷ ஸ்ரீரங்காச்சார் சுவாமின்னு நினைக்கிறேன், திருமலை அந்தாண் பிள்ளை, ஒரு பெரிய மகான். அவர் யாத்திரை போகிற பொழுது சாளக்கிராமம் போகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்தில் பெரிய சுவாமி, அதனால யானை ஒட்டகமெல்லாம் வச்சுட்டு அவர் போனாராம். போகிற பொழுது யானை மேலே உட்காந்து போயிட்டு இருக்கார். பாதி தூரம் போச்சு, யானைக்கு இந்த குளிர் தாங்காத மதம் பிடிச்சு கொடுத்து உடனே யானை ஓட ஆரம்பிச்சுடுத்து. எல்லாம் சுவாமிக்கு என்ன ஆகுமோ தெரியலேன்னு பயந்துட்டு இருந்தான். நல்ல வேளை எங்கேயோ ஒரு மரம் இருக்குது, ஆலம் விழுதோ ஏதோ இருந்து அதை பிடிச்சிட்டு தொங்கினார். கடைசியில் யானை போயிடுத்து, இவர் மரத்திலேயே தொங்கிட்டு இருந்தார். அப்புறம் 10 பேர் போய் அவரை கீழே இறக்கினா. இனிமேல் இந்த வம்பே வானான்னு ஊர் திரும்பிட்டா எல்லாரும். அதுலேருந்து சாளக்கிராமம் போகிறதுனால எல்லாரும் பயப்படுவார். ஆனால் இப்போ நமக்கு வசதி எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக வசதிகள் அதிகமாக எல்லா விதேசங்களையும் போய் சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கெட்டிருக்கிறது. எல்லாம் சேவிக்கிறோம். ஆனாலும் அதை சேவித்ததை நினைவில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லா விதேசத்தையும் சேவித்தாலும் கூட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கார் பெருமாள். எல்லா இடத்துலையும் சங்க சக்கரம், எல்லா இடத்துலையும் அபயஸ்தம் வச்சுருக்காரு. எந்த பெருமாள் யாருன்னே மறந்து போகிறது. அதெல்லாம் மறந்து போகாது இருக்கிறதுக்கு இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அழகிய புத்தகத்திலே மிக அழகாக அந்த திவிதேசத்தை எல்லாம் இப்படி வண்ணப்படங்களாக கொடுத்துருக்க. இதில் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், நிறைய கட்டுரைகள்லாம் போட்டு அதனோட படத்தை போட்டால் யாருக்கும் பொறுமையே இல்லை இந்த காலத்தில். அதனால ரொம்ப டீஸ்பூனில் கொடுக்குற மாதிரி வெறும் படம் மட்டும்தான் இந்த புத்தகத்தில், படத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது இதில். ஆனால் கீழே ரொம்ப சுருக்கமாக இப்போ ஒரு திவிதேசம்னா அந்த திவிதேசத்தில் இருக்கிற பெருமாளுடைய பேர் என்ன, அவர் மூலவர் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, அப்புறம் அது எப்படி போகலாம், அதுக்கு வழி என்ன, எல்லாம் ஒரு 4-5 வரி கீழே, அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக திவிதேசத்துக்கு போகிற பொழுது கூட இதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். கூடவே போயிட்டு இதுவும் அதுவும் ஒன்றா இருக்கான்னு ஒப்பிட்டு கூட பார்த்துக்கலாம். இல்லையா, இந்த படத்தில் இவா சரியாக தான் போட்டிருக்காளா, இல்லை இவா ஏதாவது கடைச்ச படத்தை போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக இந்த படத்தை கையில் வச்சுட்டு அங்கே பார்த்தா கடைசியில் மறுபடியும் வீட்டுக்கு இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பெருமாளெல்லாம் ஞாபகம் வரும். அதனால் அப்படி ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தை ஆச்சு. அதுவும் பெரிய சைஸ், இது கூட ரொம்ப பெருசுன்னு சொல்லுவா எல்லாம், அதுக்கு இன்னொரு சைஸில் போட்டிருக்கேன். இது பாருங்க, இது இன்னும் பாக்கெட் சைஸ்ன்னு சொல்லணும், இதை விட சின்னதாக இனிமே போட முடியாது. இதுலேயும் எல்லா படம் அதே விஷயங்கள் தான், இந்த பெரிய சைஸில் இருக்கிறது பாதி சைஸில் இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதில் இன்னொரு விசேஷம் என்ன, 108 திவிதேசம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கா. 108 வண்ணப்படம் போட்ட புத்தகத்துக்கு விலை மொத்தம் 160 ரூபா போட்டு. என்ன கேட்டால் ரொம்ப ஒரு படத்துக்கு 1.5 ரூபா கூட ஆகலை இல்லையா. நீங்கள் கணக்கு போட்டிங்களா, ஆவரேஜாக ஒரு படத்துக்கு 1 ரூபா 1.25 ரூபா அந்த மாதிரி மிக சீப்பாக எல்லாருக்கும், அதாவது சீப்பானா நான் எல்லாரும் வாங்க வேண்டும் என்பதற்காக மிக எளிய முறையில் இந்த புத்தகத்தை அமைத்திருக்கிறார்கள். இது போன்ற முயற்சிகளை எல்லாம் நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டும். இதற்கெல்லாம் பெரிய ஆதரவு நாம் கொடுக்க வேண்டும். 108 திவிதேசம்னு சொல்கிறோம், நான் இதுலேயே நிறைய சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் சமயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவா நாங்கள், சரித்திர ஆராய்ச்சி பண்ணுறவர் நரசிம்மன் அவரும் வந்திருக்காரு இங்கே. நாங்கள் சம்பிரதாயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவோம், அவர் சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவர். என்னன்னாக்கா இப்போ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் எடுத்து பார்த்தால் இந்த நம்ம 108ன்னு இவா பின்னால் காட்டியிருக்காளே, இந்த 108ன்றத முதல்ல யார் சொன்னா, ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிகிட்டே போகிறா திவ்யதேசங்களை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நிறுத்தி விடுறேன், அந்தந்த கோவிலை பாடிட்டு போயிடுறா. இப்போ ஒரு ஆழ்வார், தொண்டரெடுப்புடி ஆழ்வார் ஒரே ஒரு திவ்யதேசம் தான் பாடினார். திருவரங்கனை தவிர தொண்டரெடுப்புடி ஆழ்வார் வேறு திவ்யதேசத்தை பாடவே இல்லை. திருப்பான ஆழ்வார் 2 திவ்யதேசத்தை பாடினார், திருவேங்கடம்னு திருவரங்கம் 2 திவ்யதேசத்தை பாடினார் திருப்பான ஆழ்வார். 3 திவ்யதேசத்தை பாடினவர், 4 திவ்யதேசத்தை பாடினவர், மிக அதிகமான திவ்யதேசத்தை பாடினவர் திருமங்கை ஆழ்வார் தான்.
86 திவிதேசங்களை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனால் மொத்தம் 108ன்னு ஒரு கணக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இவர் பாடினது அவர் பாடலை, அவர் பாடினது இவர் பாடலை, எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 108ன்னு வருது. அவ்வளவுதான். 12 ஆழ்வார்களும் சேர்ந்து பாடின திவ்யதேசங்கள்னு தொகுத்தால் அது 108ன்னு வரும். ஆனால் இப்படி முதல்ல தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் திவ்ய தேசங்கள்ன்ற வார்த்தை கிடையாது, உகந்தருளின் நிலங்கள் சொல்லுவா, அதெல்லாம் இருக்கு. ஆனால் 108 தான்ற எண்ணிக்கை 4000 திவ்ய பிரபந்தத்துடைய வியாக்கியானங்கள் உரைகளில் கிடையாது. இப்போ பெரியவாச்சான் பிள்ளையோ நம்மளையோ அவளெல்லாம் 108 திவ்ய தேசம்னு எங்கேயுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு முதல்ல 108ன்னு சொன்னவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர். அவர் அஷ்டபிரபந்தம் எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் 108 திவ்யதேச அந்தாதின்னு ஒன்று பண்ணியிருக்கார். 108 திருப்பதி அந்தாதி என்று ஒரு திருப்பதி அந்தாதி பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப அழகான, அதுதான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு 108க்கு உண்டான ஒரு ஆதாரம். அவர் முதல்லயே ஒரு எண்ணிக்கையே கொடுத்துடுறார். 20ஆம் சோழம், 19ஆம் பாண்டி, 13ஆம் மலைநாடு, 2ஆம் சீர் நடுநாடு, 6 ஈரட்டு தொண்டை, அவ்வடநாடு 6 கூறு திருநாடு ஒன்றாக கொள் அப்படின்னு முதல்ல ஒரு பாட்டு பாடிவிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் சோழ நாட்டு திவ்யதேசங்கள் 40, 20ஆம் சோழம், பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள் 18, 19ஆம் பாண்டி, 13ஆம் மலைநாடு, கேரள தேசம் மலைநாடு, மலைநாடுன்னா அந்த மலைநாட்டு திருப்பதிகள் 13, அப்புறம் நடுநாடு 2 திவ்யதேசம் தான், ஒன்று திருக்கோவலூர், ஒன்று திருவகிந்திரபுரம், அது 2 நடுநாடுன்னு பேர் அதுக்கு. அப்புறம் தொண்டை நாடு சொல்ற பொழுது 6 ஈரெட்டுன்னு சொன்னார். 6 ஈரெட்டுன்னு ஈரெட்டு 16 22, தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள் 22, வடநாடு 6 அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பார்கடலையும் வடநாட்டில் சேர்த்துட்டார். கடைசியில் கூறு திருநாடு ஒன்றாக கொள், இது எல்லாம் சேர்த்து 108 கணக்கு போட்டீங்களான்னு 108 அப்படின்னு இவர் தான் முதல்ல இதை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் சொன்னார். நான் இதில் கூட சில ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டால், இப்போ இவர் காஞ்சிபுரத்தில் கள்வன் என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது. கள்வர்னு ஒரு திவ்யதேசம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு கம்பத்தில் இருக்கார். அவர் தான் அந்த கள்வர்னு சொல்கிறார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுற பொழுது அந்த கள்வர் என்கிறவர் திவ்யதேசமாக வியாக்கியானமே பண்ணலை. கள்வர் என்னால் என்ன, மறைந்து நிற்பவர்னு அவ்வளோதான் வியாக்கியானம் சொல். இப்போ மற்றதுக்கெல்லாம் சொல்கிறார். அங்கே இருக்கிற நிலாத்திங்கள் துண்டம்னு சொன்னால் நிலாத்திங்கள் துண்டன்ற திவ்யதேசத்திலே எழுந்தொழி இருப்பவர்னு சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த கள்வருக்கு சொல்லவே இல்லை. அதே மாதிரி பவழவண்ணம்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு. அதுக்கும் அவர் என்ன சொன்னார், திவ்யதேசமாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணலை. ஆனால் அந்த 2ஐயும் திவ்யதேசமாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எடுத்திருக்கார். அது ஒரு விஷயம். அதே போல வடநாடுன்னு சொல்ற பொழுது ஒரு 2 திவ்யதேசம் அதுலேயும் பிரச்சனை வரும், வியாக்கியானத்தில் கிடையாது. ஆனால் இவர் காட்டுறார். ஆக மொத்தம் 4 திவ்யதேசங்களில் கொஞ்சம் கருத்து வேற்றுமை கூட ஏற்படுறதுக்கு உண்டு. சரி, இப்போ இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எந்த காலம், அதுலேயே ஒரு பெரிய சிக்கல். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எந்த காலம்னு சொன்னால், அவர் தான் முதல்ல 108ன்னு சொன்னவர். இப்போ அவர் எந்த காலம்னு பார்த்தால், நம்முடைய சம்பிரதாயத்தில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எந்த காலம்னு சொல்கிறான்னா 12ஆவது நூற்றாண்டு இல்லை 13ஆவது நூற்றாண்டு. அதாவது என்ன காரணம் சொல்கிறா அதுக்குன்னு கேட்டால், இந்த 108 திருப்பதி அந்தாதியில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் குருவந்தனம்னு பண்ணுறார். முதல்ல பெருமாளுக்கு வணக்கம், அப்புறம் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வணக்கம், அதுக்கப்புறம் நம்மாழ்வாருக்கு வணக்கம், அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு வணக்கம். அது ஆன பிற்பாடு ராமானுஜருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு பிறகு கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பட்டர், அவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நூலை ஆரம்பித்து விட்டு, அதனால் பராசர பட்டரோட நிறுத்திட்டார் இவர். அப்போ இவர் பராசர பட்டருடைய நேர் சிஷ்யராக இருக்கணும். இல்லைன்னா ஏன் பட்டரோட நிறுத்தணும்? ஆச்சாரிய வந்தனம்னா பட்டருக்கு அப்புறம் பல ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா, அவளெல்லாம் சொல்லலை. அவர் பராசர பட்டரோட நிறுத்திட்டார். இவர் கூரத்தாழ்வான் திருமகனார் பட்டர் அப்படின்னு நேர சொல்றார். இவர் அந்த பட்டருக்கு பிறகு யாரையும் சொல்லாதனால இவர் பட்டருடைய காலம். அதனால இவரை திருவரங்கத்து அமுதனார், ஸ்ரீ ராமானுஜருடைய நேர்ச்சீடராயிருந்த திருவரங்கத்து அமுதனார், அவர் தான் ராமானுஜரை பற்றி ராமானுஜ நூற்றந்தாதி இந்த நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த திருவரங்கத்து அமுதனாருடைய இவர் பிள்ளையோ பேரனோ இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நிர்ணயமாக எழுதி வச்சுட்டார்.
அதனால இவர் 12ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி இல்லாட்ட 13ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதி, அதாவது 1250க்கு மேல, ஆமா 1150க்கு மேல 1250க்குள்ள, அதுதான் இவாளுடைய கணக்கு. ஆனால் இப்ப இருக்கிற நவீன ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிறவர் திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்தவர். திருமலை நாயக்கர் 17ஆம் நூற்றாண்டு, 500 வருஷம் தள்ளி போட்டான். அந்த காலத்துல தான் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருந்தார் அப்படின்னு அவ எழுதி வச்சிருக்கா. அதுக்கு அவ சொல்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க ஆச்சாரியால் சொல்றதுக்கு என்ன காரணம்ன்றதுக்கு நான் சொல்லிட்டேன். பட்டர் அப்ப திருமலை நாயக்கர் காலத்தில் இருக்கிற வைணவராக இருந்தால் அவர் பின்னால வந்து ஆச்சாரியால் எல்லாம் சொல்லியிருப்பா மாட்டாரா? நம்ம வைணவ சமயத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவர் அவர். பட்டருக்கு அப்புறம் நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவிதி பிள்ளை, விளவோகாச்சாரியர், மணவாள மாமனிகள் யாரையுமே அவர் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது எப்படி அவரை திருமல நாயக்கர் காலத்தை வர சொல்றான்னு எனக்கு புரியலை. அப்படி திருமல நாயக்கத்தை ஒரு காலத்தை கொண்டாக்கா அப்ப இந்த 108 என்கிற எண்ணிக்கை வந்ததே 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததுன்னு அர்த்தமாயிடும். இனி இந்த மாதிரிலாம் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்கு. தான் நான் சொன்னேனே, நான் வேணா சம்பிரதாய ரீதியா உண்டானது சொல்றேன், அவர் சரித்திர ரீதியா ஆராய்ச்சி பண்ணட்டும். இதெல்லாம் கூட நிர்ணயம் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். நம்முடைய பெரியவர்கள் 108ன்னு காட்டியிருக்கா. போவோம் 108 திவ்யதேசத்தை 108ல் நாம் என்ன பண்ணலாம்? 105 திவ்யதேசத்தை தான் சேவிக்கலாம். 106வது திவ்யதேசம் திருப்பிரிதின்னு ஒரு திவ்யதேசம், அது நமக்கு கிடைக்கல. அது பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா. அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆழ்வார் பாடி இருக்கார், ஆனா இமயத்துள் திருப்பிரிதின்னு சொல்றார். அதனால இமயத்திற்கு உள்ள இருந்ததுன்னு சொன்னா அது இருக்கா இல்ல பனியில மூடி போயிடுதா, அது எங்க இருக்குது கண்டுபிடிக்கவே முடியல. இல்ல அது எங்கன்னா திபேத் லடாக்கில் ஏதா இருக்கிற கோவிலா இருக்கலாமா, நமக்கு தெரியாது. அதனால திருப்பிரிதி நமக்கு கிடைக்கல. திருப்பார்கடலும் திருநாடு பரமபதமும் நம்ம இப்போ போய் சேவிக்க முடியாது. இந்த உடலை விட்டு நீங்கின பிற்பாடு தான் அந்த 2 திவ்ய தேசத்தை சேவிக்க முடியும். ஆக இந்த உலகத்துல நாம் 105 திவ்ய தேசங்களை சேவிக்கலாம். இதுல 108மே படம் போட்டிருக்கா. அதனால மீதி 3ஐயும் சித்திர ரூபமா சேவிச்சுள்ளோம். எப்படி இருந்தாலும் அர்ச்சாவதாரம் தானே, சித்திர ரூபமா இருந்தாலும் அர்ச்சாவதாரம் தான். அதனால இந்த புத்தகத்தை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேணும். இது ஒண்ணும் இல்லைன்னா கூட இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க பூஜை அறையில வச்சிருந்தா 108 திவ்யதேசத்தையும் நீங்கள் தினந்தோறும் பூஜை செய்யற மாதிரி ஆயிடும். அதுக்காகவாவது இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பித்து, கொஞ்சம் அதிகம் பேசியிருந்தால் நாழியா இருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ராஜகோபாலாச்சாரி அமர்ந்த முதல்வர் நாற்காலியில் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். அதுபோல் மூதறிஞர் மேதாவி வாக் சிம்மம் வைணவ சிம்மம் சுவாமியின் உபன்யாசத்திற்கு பிறகு என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். நான் அவரை போலவே மிரண்டு இருக்கிறேன், இப்போதைய முதல்வரை போல. திருவல்லிக்கேணியில் அல்லிப்பூக்கள் தான் பூக்கும், அல்லி மலர்கள். இன்று தங்கத்தாமரை மலர்ந்திருக்கிறது. தங்கத்தாமரையில் கஜேந்திரன் ஒரு தாமரை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தது அவனுடைய மோட்சத்திற்காக. ஆனால் இங்கு வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகத்தார் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று தங்கத்தாமரை 108 திவ்யதேச நூலை கொண்டு வந்திருக்கிறது. எங்கள் பத்திரிகையாளர் மொழியில் 1000 words cannot convey what one picture describesன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பக்கங்களாக திவ்யதேச பெருமகளை எழுதினால் கூட ஒரு படம் காட்டும் அந்த அருளை, வழங்கும் அருளை அந்த வார்த்தைகளால் நிரப்ப முடியாது. இங்கு சுவாமி 108 எண்ணின் பெருமைகளை சொன்னார். அவர் பெரிய கைங்கரியபரர். அவருடைய மொழியில் அவருடைய திறமைகளை வைத்து GPS போல ரூட் மேப் கூட போட்டு கொடுத்துட்டார் 108 திவ்ய தேசத்திற்கு. ஆனால் நான் லௌகீக உலகில் இருக்கிறேன், அரசியல் பத்திரிகையில் பணிபுரிந்தவன். நான் என் மொழியில் தான் 108 பற்றி சொல்ல முடியும். 108 உண்மையிலே ஒரு ஸ்லாகியமான எண் தான். வழக்கமாக 118 கிடைத்தால்தான் மெஜாரிட்டி என்ற தமிழ்நாட்டில் 108லேயே ஆட்சி அமைத்தார் நமது முதல்வர். ஒரு 108 என்ற அந்த எண்ணிக்கையின் பெருமை நிறைய உண்டு.
அந்த 108 பற்றியதால் தான் இன்று அவர் இந்த உன்னதமான நிலைக்கு வந்திருக்கிறார். காரணம், அவரை ஆதரித்தவர்களுக்கெல்லாம் ஒரு சோஃபா கிடைத்தது. அதுபோல 108 திவ்ய தேசங்களை நாம் சென்று வந்து தரிசித்து வந்தோமானால் நமக்கு பரமபதத்தில் ஒரு சோஃபா கிடைக்கும். அதுதான் என்னோட அரசியல் தத்துவமாக நான் சொல்கிறேன். சுவாமி சாதித்தார். சுவாமியை பற்றி இன்று நான் திருவல்லிக்கேணியில் இந்த விழாவிற்கு வந்ததற்கு காரணமே சுவாமி தான். அவரது உரையை கேட்டு வெகு நாளாகிவிட்டது. அவர் லௌகீக உலகத்தையும் கைங்கரிய உலகத்தையும் இணைத்து ஒரு காக்டெயில் செய்து அழகாக உபன்யாசம் செய்பவர். உதாரணத்திற்கு மைசூரில் பெலகோலா என்ற ஒரு விண்ணகரத்திற்கு சென்றார். அங்கே மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்ற ஆங்கில பதத்திற்கு மிக அழகாக ஒரு வியாக்கியானம் சொன்னார். எப்படி நீதிமன்றங்களில் வழக்குகளை டிஸ்போஸ் செய்கிறார்களோ அதுபோல நமது பிரச்சனைகளை இறைவன் டிஸ்போஸ் செய்கிறான் என்று ஒரு புது அர்த்தத்தை கற்பித்தார். அதுதான் இந்த லௌகீக உலகத்திற்கு தேவை. மணிப்பிரவாளமாக சான்றோர் எழுதிவிட்டு சென்றதை அதையே உபன்யாசிக்காமல் இந்த லௌகீக உலகிற்கு அன்னப்பறவை பாலையும் நீரையும் சேர்த்து பருகி பாலை மட்டும் விழுங்கிவிட்டு நீரை உமிழ்ந்து விடுகிறது போல சுவாமி சம்பிரதாயத்திலிருந்து லௌகிக உலகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து வருகிறார். அதனால் அவருடைய பேச்சை கேட்க எப்பவுமே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இன்று அந்த பாக்கியம் கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் பத்ரியுடன் நான் தோல் உரசி இருக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒரே சீரியலில் பணிபுரிந்திருக்கிறோம். குஷ்பு சுந்தரின் மாயா என்ற சன் டிவி சீரியலில். அதுபோல் ரம்யா வாசுதேவன் அவர்களுடன் நான் பேசியிருக்கிறேன். ஏகநாதன் அவர்களை இன்றுதான் சந்தித்தாலும் நான் கனரா வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருப்பதால் அவருக்கு சம்பந்தம் உண்டு. ஸோ இந்த மேடையில் பல விஷயங்களை சுவாமி விளக்கினார். 108 பற்றி நான் 100 திவ்ய தேசங்களை சேவித்து விட்டேன். இன்னும் வடநாட்டு 6 திவ்ய தேசங்களை சேவிக்க வேண்டும். சுவாமி அழகாக ரூட் மேப் போட்டு என்ன கஷ்டங்கள் என்றும் விளக்கினார். ஆனால் சுவாமி சொல்வது போல கைங்கரியபரர்கள், கோவில் கைங்கரியபரர்கள்லாம் பல இன்னல்களிடையே கோவில் கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். காரணம், அரசியல் தலையீடு எல்லாவற்றிலும் உள்ளது. எப்படி கோவில் நடவடிக்கைகள் அரசியல் புகுந்து விடுகிறதோ அதுபோல் சரித்திரத்திலும் அரசியல் புகுந்து விடுகிறது. பல சரித்திர உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு நந்திபுர விண்ணகரம் என்ற ஒரு கோவில். அனிருத்த பிரம்மராயர் அந்த சந்நிதி தெருவிலேயே இருந்தார். காளமேக புலவரும் அதே தெருவில் தான் இருந்தார். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்று நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் காளமேக புலவர். இவர்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை பார்த்தால் இன்று அங்கு நடைபெறும் கைங்கரிய சண்டைகள் உங்களுக்கு தெரியும். எந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று பார்த்தால், பரமேஸ்வரவர்மன் என்கிற பல்லவ மன்னன் வாரிசு இல்லாமல் இறந்து விடுகிறான். அவனுக்கு வாரிசு இல்லை. 5 தலைமுறைக்கு முன் சிம்ம விஷ்ணு என்ற பல்லவனின் 2வது மகன் தானவர்மன் கம்போடிய இளவரசி ஒருவேளை திருமணம் செய்து கொண்டு அங்கே சென்று விடுகிறான் காம்போஜத்திற்கு. 5 தலைமுறை கழித்து அவன் வழியில் வந்த பல்லவ மல்லன் என்ற ஒரு இளவரசனை கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் மன்னனாக அமர வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் பல்லவர்கள். அப்போது சாளுக்கியர்கள் படையெடுத்து வந்து காஞ்சியை கைப்பற்றி சித்திரமாயன் என்ற ஒரு சர்வாதிகாரியை காஞ்சிபுரத்தில் நியமிக்கின்றனர். பல்லவம் மன்னன் யாரும் மீண்டும் பதவி ஏற்கக்கூடாது. அந்த பல்லவ மல்லன் காஞ்சியில் காலெடுத்து வைக்கும்போது அவன் தலையை கொய்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறான் சித்திரமாயன். இந்த தகவலை கேட்டு பல்லவ மல்லன்
நாகப்பட்டினத்தில் இறங்கி மாமல்லபுரம் வராமல் மாமல்லபுரம் அருகே ஒரு ஹார்பர் இருந்தது, ஒரு போர்ட், வசவ சமுத்திரம். இப்போது அது இல்லை. சுனாமியின் போது அது கடல் உள்வாங்கி அந்த வசவ சமுத்திரம் ஆலயம் வெளியே தெரிந்தது. அந்த நாகப்பட்டினத்தில் சென்று இறங்குகிறான். அங்கிருந்து நந்திபுர விண்ணகரத்தில் தான் அவன் அடைக்கலம் புகுகிறான். அவன் பேர் பல்லவ மல்லன். பிறகு திருமங்கை ஆழ்வார் உதவியோடு அவன் படைகளை திரட்டி காஞ்சிபுரம் மீது படையெடுத்து சித்திரமாயனை கொன்று பல்லவ மல்லன் ஆட்சியை பிடிக்கிறான். தனக்கு அடைக்கலம் கொடுத்த நந்திபுர விண்ணகர ஜெகநாதன் மீது ஒரு நன்றி உணர்ச்சிக்காக தன்னை பல்லவ மல்லன் என்ற தன் பெயரை நந்திவர்மன் என்று மாற்றிக்கொள்கிறான். அப்படிதான் நந்திவர்மன் பதவிக்கு வந்தான். ஆனால் அவன் ஆட்சியில் என்ன ஆயிற்று, அவன் காம்போஜத்திலிருந்து வரும்போது அவனுடைய மக்கள் அவனும் வைணவம்தான். அவன் பின்பற்றியது தேவராஜ மார்க்கம். நாம் தேவராஜ பெருமாள் என்று வரதரை சொல்வது போல காம்போடியத்தில் தேவராஜன் ஒரு பெருமாள் இருந்தார். நாம் அத்திமலை என்கிறோம், அவர்கள் ஐராவத மலை என்றார்கள். ஏறக்குறைய காஞ்சியை போல்தான். அங்கே காஞ்சியும் கம்போடியாவும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறது. ஸோ அவங்க தேவராஜ மார்க்கம் என்று ஒன்றை கடைபிடித்தார்கள் கம்போடியாவில். அவர்கள் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால் கைவல்யம் என்ற ஒரு இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தியரியை. அந்த நந்திவர்மன் பதவிக்கு வந்தபோது நிறைய கம்போடிய வைணவர்கள் இங்கே பதவி ஏற்றுக்கொண்டார்கள், இங்கே வந்தார்கள். அந்த காலத்தில் தான் தொண்டை நாட்டில் கிழக்கே பார்த்திருந்த கோயில்கள் தான் அதிகம். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் கிழக்கே பார்த்திருந்த சந்நிதிகள் எல்லாம் மேற்கே திருப்பி வைக்கப்பட்டன. இது சரித்திரபூர்வமான ஒரு சம்பவம். சம்பிரதாயம் என்ன கூறுகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் பெருந்தேவி தாயார் பல கோவில்கள் தாயார் சந்நிதி கிழக்கு பார்த்து தான் இருக்கிறது. ஆனால் பெருமாள் சந்நிதி மட்டும் மேற்கே பார்த்ததுக்கு காரணம் நந்திவர்மன் பின்பற்றிய வைணவ மதம் சந்திர பாதையை நோக்கியது. நாம் திருவல்லிக்கேணி, திருக்கடன்மல்லை இதெல்லாம் சூரிய பாதையை நோக்கி இருக்கிறோம். இந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சரித்திரபூர்வமாக ஆலயங்களில் இருக்கிறது. உதாரணம், திருவள்ளரை ஸ்வஸ்திக் கிணறை கட்டியது ஒரு சரித்திர தளபதி உதயச்சந்திரன். இந்த மாதிரி நம்ம கோவில்கள் சரித்திரத்தை போதிக்காது, அதாவது மறைக்கப்படுகின்றன. நாம் இந்த சரித்திரங்களை எல்லாம் தேட வேண்டும். சம்பிரதாயத்தை மட்டும் காத்தால் போதாது, சரித்திரத்தையும் காக்க வேண்டும். சரித்திரம் காக்கப்படாதால் தான் இன்று காஞ்சிபுரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள். அதற்கு என்ன வழி? ஏன் அரசியல்வாதிகள் சம்பிரதாயத்தை மட்டும் வெறுக்கவில்லை, சரித்திரத்தையும் வெறுக்கிறார்கள்? காரணம், சரித்திரம் வளர்ந்தால் தேசப்பற்று வளரும். தேசப்பற்று வளர்ந்தால் அரசியல்வாதிகளால் பிழைப்பு நடத்த முடியாது. அதுதான் காரணம். ஆக 108 திவ்ய தேசங்களுக்கு சுவாமி சொன்னது போல் நீங்களெல்லாம் பயணம் செய்து மட்டும் போராது, அங்கே உள்ள சரித்திரங்களை ரெக்கார்டு செய்யுங்கள். இப்போது வீடியோக்கள், பல வசதிகள் வந்திருக்கின்றன. அந்த காலத்தில் நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் என்ன இருந்ததுன்னு ரெக்கார்டு பண்ண வைக்காத பிரச்சனையால் தான் இன்று இவ்வளவு அல்லாட்டங்கள் ஆலயங்களில், ஆகமா வேறுபாடுகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர் சொன்னது போலவே 108 திவ்ய தேசங்களுக்கு பிரயாணம் செய்யுங்கள். முடிந்தவரை அந்த கோவில் சரித்திரத்தை தெரிந்து அதை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் அரசாங்கம், நமது அரசு வரலாற்றை பாதுகாக்காது. அவர்களுக்கு வசதி. இதே திருவல்லிக்கேணி ஆலயத்தில் 100 வருஷம் கழித்து எப்படி கைங்கரியங்கள் நடக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. கூடியவரில் அந்த காலத்தில் காலப்பெட்டகம் என்று ஒன்றை வைத்தார்கள். எல்லா மன்னர்களும் தங்கள் காலத்தில் கல்வெட்டுகள். இன்றைய அரசியல்வாதிகள் கல்வெட்டுகளையே கபலீகரம் செய்து விடுகிறார்கள். கல்வெட்டில் என்ன சொல்ல முடியும்? கோவிலுக்கு கொடுத்த நிபந்தங்கள், கோவிலுக்கு கொடுத்த விளக்குகள், ஆராதனைகள், அது பற்றி தான் இருக்கும். ஆனால் சம்பவங்கள், அந்த சம்பவங்களும் வித்தலா கோவில் போன்ற ஹம்பி கோவில்கள்லாம் சரித்திர சம்பவங்களும் பாதுகாக்கப்படுகின்றன, குறிப்புகள் இருக்கின்றன. அதுபோல் நமது திவ்ய தேச யாத்திரைகளில் சம்பிரதாயமும் வரலாறும் இரு கண்கள். அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால்
வரலாற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் திருவல்லிக்கேணி இங்கு தந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் இங்கு வந்திருக்கிறான். இங்கு ஒரு வானர்குல பெண்ணை மணந்திருக்கிறான். திருவல்லிக்கேணியின் பின்னாடி நிறைய சரித்திரங்கள் இருக்கின்றன. போர்ச்சுகேயர்கள் இதை கைப்பற்றி தங்கள் பாசறையாக வைத்திருந்தனர் இந்த ஆலயத்தை. அதுபோல 5 குளங்கள், 5 புஷ்கரணிகள் இருந்தது. சக்கர குளம் ஒன்று இருந்து இப்போது போயஸ் கார்டனில் இருந்து அந்த எத்திராஜ கல்யாண மண்டபம் இருக்கிறது இல்லையா, டிடிகே ரோடில், அந்த எத்திராஜ கல்யாண மண்டபத்தை ஒரு வைணவ செட்டியார்களின் பரம்பரையில் வந்த சொத்து. அவர்கள் போயஸ் கார்டனில் சரியாக அந்த ஒரு சக்கரக்குள கரையில் அஸ்வமேத யாகங்கள், ராஜசூய யாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அங்கு இருப்பவர்களுக்கு பதவி தேடிக்கொண்டு வருகிறது. போயஸ் கார்டனில் இருப்பவர்கள் இன்று அங்கு இருப்பவர்கள் ஸ்ரேயசுடன் இருப்பதற்கு காரணம் அங்கே செய்யப்பட்ட ஓமங்களும் யாகங்களும் தான். சென்னை சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக நீங்கள் சுவாமி கூறியது போல 108 திவ்ய தேச யாத்திரங்களை மேற்கொள்ளுங்கள். அங்கு கிடைக்கும் சரித்திர சான்றுகளையும் ரெக்கார்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களது அடுத்த தலைமுறைக்கு உதவும். இங்கே இந்த நூலை மிக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார் சுபா. தங்கத்தாமரை பதிப்பகத்துக்கு அணில் போல் உதவி செய்த பிரபு சங்கர், படங்களை கொடுத்து உதவினார் பிரபு சங்கர். ஜேபி என்பவர் ஓவியங்களை வரைந்தார். ஆக இந்த 108 இந்த நூல் நம்மாழ்வார் சொன்னார், அப்போதே அவன் நாமத்தை சொல்லிவிடுங்கள், வயதான காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ, கண்கள் பூப்படைந்து விடும், காதுகள் கேட்காது, வாய் குழரும், நாராயணா என்ற நாமம் சொல்ல முடியாது, அப்போதே சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார் நம்மாழ்வார். ஆனால் நாம் ஃபாஸ்ட் மூவிங் மேன் ஈட்டிங் மேன் வேர்ல்டில் இருக்கோம், நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆக அப்போதே சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, இறுதி காலத்தில் இந்த நூலை கெட்டியாக கையில் பிடித்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை காப்பாற்றும். இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி. நூத்தி 8 திவ்ய தேச அர்ச்சாமூர்த்தியின் திருக்கோலங்கள் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழா வெளியிடும் போதே ஒரு சிறப்பை பெற்றுவிட்டது. கம்பராமாயணத்தை அரங்கேற்றியது எங்கள் ஊரில்தான், ஸ்ரீரங்கத்தில். கம்பராமாயணத்தை அரங்கேற்ற போகும்போது அங்கு இருந்த வைணவர்கள், ராமாயணம் பாடி இருக்கிறீர்கள், நம் சடகோபரை பற்றி பாடியிருக்கிறீர்களா என்று கேட்டவுடன் சடகோபரந்தாதி என்று ஒரு தனி நூலை பாடி முடித்துவிட்டு கம்பராமாயணத்தை அரங்கேற்றுகிறார். கம்பராமாயணத்தை கம்பர் தாயார் சந்நிதிக்கு எதிரே உள்ள மண்டபத்திலே இருந்து அரங்கேற்றும் பொழுது கம்பராமாயணத்தினுடைய பாடல்களை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பிரகலாதன் கதையை சொல்லும் போது சிரித்தது செங்கட்சீயம் என்ற வரியை கேட்டவுடன் மேலே இருந்த மேட்டழகிய சிங்கர் சிலிர்த்து ஆகாகாரம் செய்து கைத்தட்டி ரசித்ததாக ஒரு கதை ஸ்ரீரங்கத்திலே உண்டு. கம்பர் தன்னுடைய நூலை வெளியிடும் பொழுது கூட ஒரே ஒரு சிங்கம்தான் சிரித்தது. இன்றைக்கு இந்த 108 திவ்ய தேச அர்ச்சாமூர்த்தி திருக்கோலங்களை வெளியிடுவது வைணவ சிம்மம், பெற்றுக்கொள்வது நரசிம்மம். 2 சிம்மங்கள் இங்கே சந்தோஷமாக இந்த நூலை வெளியிட்டு மிக சிறப்பு செய்திருக்கிறார்கள். தங்கத்தாமரை ஓப்பனிங் பாலிலேயே 6 அடித்து விட்டது என்று சொல்லலாம். சுரேஷ் பாலா சுபா என்கிற இந்த அருமையான எழுத்தாளர்கள் பொதுவாக தங்களுடைய கதைகளிலும் தங்களுடைய திரைப்படங்களிலும் திரைக்கதையிலும் தான் பெரிய ட்விஸ்டுகளை வைப்பார்கள் என்று மனமாற நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலும் இப்படி பல ட்விஸ்டுகளை வைப்பார்கள் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று. ஏனென்று சொன்னால் பாலா அவர்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லி, நீயும் ஸ்ரீரங்கத்துக்காரன், நீயும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், அதனால் நீயும் இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பேசணும் அப்படின்னு சொன்னபோது நான் இமிடியட்டாக ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட் சொல்றாரு. கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 15 நாள் முன்னாடி, காலச்சக்கரம் நரசிம்மா இந்த புக்கை பெற்றுக்கொண்டு பேச போகிறார்னாரு. ஐயோ, அவர் பேசுகிற சபையில் நான் பேசுவதா? ஒரு பேச்சாளனாக கூட நீங்கள் பேசிவிடலாம், ஆனால்
அவர் பக்கத்திலே அமர்கிற, சரிசமமாக அமர்கிற ஒரு தகுதி என்பது இருக்கிறது அல்லவா? அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா? இப்படி போய் நம்மளை மாட்டி விட்டுட்டாரே பாலா என்று நான் மனதார தவித்து கொண்டிருந்த போது அதைவிட ஒரு பெரிய ட்விஸ்ட் சொன்னார். நூலை வெளியிடுபவர் சுவாமி வெங்கடகிருஷ்ணன் அவர்கள்னார். நான் உடம்பு சரியில்லை அல்லது வெளியூர்ல படப்பிடிப்பு இருக்கு, எங்கேயாவது ஒரு தப்பிச்சு போயிடலாமா என்று கூட நினைத்தேன். ஏன் என்று சொன்னால், நான் முன்னமே சொன்னால் போல இவர்களுக்கு சரிசமமாக ஒரு மேடையிலே அமர்ந்து கேட்பதற்கு, அமர்ந்து பேசுவதற்கான தகுதி கிஞ்சித்தும் எனக்கு இல்லை. ஒருவேளை ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்திலே வளர்ந்ததனாலோ அல்லது என்னுடைய முன்னோர்கள் வைதீகத்தை, புரோகிதத்தை தொழிலாக கொண்டு நாராயணனுக்கு சேவை செய்ததனாலோ, அந்த அவர்கள் செய்த புண்ணியத்தினாலேயோ எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருப்பதாக நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன், மனமாற நினைத்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்த 108 திவ்ய தேச அர்ச்சாமூர்த்தி திருக்கோலங்கள் என்கின்ற இந்த புத்தகத்தை, அந்த அர்ச்சாமூர்த்திகளை எல்லாம் நான் பார்த்தேன். அதிலே நரசிம்மா சார் சொன்னார் 100 போயிருக்கேன்னார். அவர் செஞ்சுரி போட்டுட்டார். சுவாமிகள் எப்படியும் கண்டிப்பா 105 போயிருப்பார். நான் ஒரு 30-40 போயிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த வைணவத்தை பற்றிய குறிப்பு எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், தொல்காப்பியத்திலே ஒரு வரி வரும், மாயோன் மேய காடுரை உலகமும் என்று வரும். ஆக வைணவ சம்பிரதாயமும் வைணவ கோவில்களும் வைணவ திருக்கோயில்களும் எங்கிருந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காடு, காட்டை சார்ந்த இடங்களிலே தான் வைஷ்ணவர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள், வைணவ கோவில்கள் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது தொல்காப்பியம் நமக்கு தரும் ஒரு குறிப்பு. சுவாமிகள் சொன்னார் இல்லையா, அந்த காலத்துல நைமிச்சாரண்யம் என்கின்ற வனம் தான் இருந்தது, அர்ச்சாமூர்த்திகள் இல்லை என்று. அதுபோல காடும் காடு சார்ந்த இடமுமாக இருந்தது. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர வளர அந்த இடங்கள் வளர்ந்து 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 நமக்கு 108 திவ்ய தேசங்களாக நமக்கு காட்சி கலக்கிறது, நமது பக்தி மனம் வீசுகிறது என்றதை பார்க்கும் பொழுது இந்த நூல் நமக்கு இன்னும் அதை எளிமைப்படுத்தி கொடுக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, இந்த விழாவிற்கு ஏன் என்னை அழைக்க வேண்டும் என்று நான் நீண்ட காலம் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு ஒன்று அப்பொழுதுதான் தோன்றியது, வைணவத்திலே ஆண்டவனை விட ஆச்சாரியனுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம். ஆச்சாரியன் தான் ஆண்டவனை நமக்கு அடையாளம் காட்டுகிறான் என்பதனால் ஆண்டவனுக்கு விட ஆச்சாரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகம். இந்த விழாவிலே, இந்த நூலிலே என்னுடைய 3 ஆச்சாரியர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். முதலாக நான் சுந்தர்சி அவர்களிடம் உதவியாளராக, தனி திரைக்கதை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது சுந்தர்சி ஒரு நாள் சொல்றாரு, நாளைக்கு ஒரு பிரபலமான ரைட்டர்ஸ் வரப்போறாங்க டிஸ்கஷனுக்கு, நீங்க அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அழகா செக் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. யார் வரப்போகிறார்கள் என்று கேட்டபொழுது சுபா வரப்போகிறார்கள் என்று சொன்னார்கள். சின்ன வயசுலே நான் பார்த்து வியந்து பாக்கெட் நாவல்களிலும் மாத நாவல்களிலும் தொடர்கதைகளிலும் ஆகர்ஷித்த அந்த எழுத்தாளர்களை மறுநாள் சந்திக்கும் பொழுது என்னுடைய முதல் சந்திப்பிலேயே அவர்களை என்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டேன். அது அவர்களுக்கும் தெரியும், என்னுடைய குருநாதர்களாக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதிலிருந்து நான் ஒரு விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். வைணவ சம்பிரதாயத்தில் ஆண்டவன் கூட இறங்கி விடுவான் போல இருக்கு, இந்த 2 ஆச்சாரியர்களும் இறங்கவே இல்லை. நான் அப்பத்திலிருந்து இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன், சுவாமி எனக்கு கதை எழுதுறது எப்படின்னு கத்துக் கொடுங்க, ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஒரு தொடர்கதை எப்படி எழுதணும், அந்த ஃபார்மேட் எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இவர்கள் இன்னும் வரைக்கும் மனம் இறங்காத ஆச்சாரியனாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னுடைய முதல் ஆச்சாரியர்கள். காலக்கிரம வரிசைப்படி இரண்டாவதாக மின்பிம்பங்களிலே சந்திரசேகர் சார் என்று ஒரு வேலை செய்தார். அவர் ஒரு நாள் எனக்கு சொல்லுகிறார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னும் போது, நான் அப்ப சங்கமித்ரா என்ற ஒரு சரித்திர படத்துக்கு எழுதி கொண்டிருந்தேன். சங்கமித்ராங்கிற சரித்திர படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சரித்திரம் சம்பந்தமாக நீ என்னவெல்லாம் படித்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், சாண்டில்யன் படிச்சிருக்கிறேன், கௌதம நீலாம்பரன் படிச்சிருக்கிறேன், விக்ரமன் படிச்சிருக்கிறேன், கல்கி படிச்சிருக்கிறேன், இது போதாதா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் போதாது, நீ காலச்சக்கரம் நரசிம்மாவை போய் முதலில் படி, காலச்சக்கரம் நரசிம்மாவின் சங்கதாராவை போய் படி என்று எனக்கு அவர் வழிகாட்டினார். அப்படி ஒரு வழிகாட்டுதலின் மூலமாக நான்
காலச்சக்கர நரசிம்மாவை கண்டடைந்தேன். பின்னாளில் அவரோட சொன்னது போல மாயா என்ற ஒரு தொலைக்காட்சி தொடரிலே பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நரசிம்மா அவர்கள் எனக்கு இரண்டாவது ஆச்சாரியனாக வந்தார்கள். மூன்றாவதாக ஒளிப்பதிவாளர் திரு அவர்களும் நானும் ஒரு திரைக்கதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த கதையிலே மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களை பெற வேண்டும், ஒரு சில வியாக்கியானங்களை பெற வேண்டும் என்ற போது திரு அவர்களுடைய நண்பர் மூலமாக நான் வெங்கடகிருஷ்ண சுவாமிகள் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்தித்தேன். அவர் ஊஞ்சலிலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக விளக்க நாங்கள் தரையிலே அமர்ந்து கொண்டு கேட்ட அந்த நாள் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஆக இந்த 3 ஆச்சாரியர்களோடு எனக்கு ஒரு பரிச்சயம் இருந்த காரணத்தினால் இந்த விழாவிற்கு நானும் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, வைஷ்ணவத்திலே 2 விதமான வைணவ நிலைகளை சொல்லுவார்கள். ஒருவர் ஏகாந்தி. ஏகாந்தி என்பவன் இறைவனையே சரணடைந்தவன், இறைவனோடு இருந்தவன். வைஷ்ணவத்திலே அந்த நாம ரூபம் பாஷை எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சத்கார யோக்கியனாக, சகவாச யோக்கியனாக, சதானுபவ யோக்கியனாக இந்த பல யோகிய நிலைகளை கடந்து இறைவனுடைய அடியொற்றி இறைவனுக்கே தன்னை சரணாகதி செய்து கொண்டு வாழ்பவன் ஏகாந்தி என்று சொல்லுவார்கள். அவர்கள் இருவரும் ஏகாந்திகள். நாம் சொன்னதை போல, என்ன, ஒருத்தர் செஞ்சுரி போட்டுட்டாரு, ஒருத்தர் அந்த வைகுந்தத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை திவ்ய தேசங்களையும் தரிசித்து முடிச்சு விட்டார். இப்ப நம்ம என்ன பண்றது? அதற்கும் வைணவத்தில் ஒரு இடம் இருக்கு. நம்ம எல்லாம் பரமேகாந்தியின் பேரு. அவர்கள் இறைவனை சரணாகதி அடைவார்கள், நாம் இவர்களை சரணாகதி அடைந்தாலே போதும். 108 திவ்ய தேசத்தை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சேவித்துட்டு வந்த ஆச்சாரிய சுவாமிகளுக்கு இப்பொழுது நீங்கள் மானசீகமாக ஒரு வணக்கம் செய்தாலே நீங்கள் அனைவரும் பரமேகாந்தியாக அந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று வந்த ஒரு பலனை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே வளர்வதற்கும் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே பிறப்பதற்கும் அந்த க்ஷேத்திரத்தோடு சம்பந்தப்படுவதற்கும் நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்திலே புண்ணியம் செய்திருந்தால் அன்றி அது நடக்காது. ஒரு வைணவ சம்பிரதாயத்திலே ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள், ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். கதை என்று கூட சொல்லக்கூடாது. நாதமுனிகள் அவருடைய சிஷ்யர் உய்யக்குண்டார் அவர்கள், உய்யக்குண்டாரனுடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி அவர்கள். உய்யக்குண்டார் வைகுந்த பதம் அடையும் பொழுது மணக்கால் நம்பியை கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த திருவரங்கம் கோவிலிலே அடுத்த ஆச்சாரியனாக நாதமுனி சுவாமிகளுடைய திருப்பெயரனான யமுனாச்சாரியாரை கொண்டு வர வேண்டும். அந்த யமுனாச்சாரியாரை கொண்டு வந்து அவரை இந்த இடத்திலே இந்த கோவிலினுடைய ஆச்சாரியனாக அமர்த்த வேண்டும். அந்த பணியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று மணக்கால் நம்பி அவர்களிடம் உய்யக்குண்டார் சுவாமிகள் ஒப்படைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல வைணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனுக்கு செய்யப்படுகிற கைங்கரியம் தான் மிக பிரதானமான கைங்கரியம் என்பதனால் மணக்கால் நம்பி சுவாமிகள் யமுனாச்சாரியாரை தேடிக்கொண்டு போய்விடார். கால வெள்ளத்திலே யமுனாச்சாரியார் அவர்கள் என்று எங்கே இருக்கிறார்னு சொன்னால், அவர் ஒரு அரசியோடு வாதம் செய்து அந்த வாதத்திலே வெற்றி பெற்று அந்த வாதத்திலே அவளுடைய பாதி ராஜ்யத்தை பங்காக பெற்று அந்த ராஜ்யத்துக்கே ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த அரசி எம்மை ஆள வந்தீரோ என்று கேட்டதனால் யமுனாச்சாரியார் என்ற பெயர் மாறி இப்பொழுது ஆள வந்தார் என்ற பெயருடன் அவர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். மணக்கால் நம்பிகள் இவரை போய் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று போகும் பொழுது மணக்கால் நம்பிகளால் சந்திக்க முடியவில்லை என்றால் அவர் ராஜாவாக இருக்கிறார். இப்ப மணக்கால் நம்பிகள் என்ன பண்றாருன்னா, ராஜாவை எப்படி அடையிறது, ராஜாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்படி பிடிக்கிற லிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்பொழுது ராஜாவுக்கு தூதுவளை கீரை என்றால் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். தூதுவளை கீரையை மிக நேர்த்தியாக நன்றாக சமைத்து கொண்டு அந்த வாயில் காப்பவனிடம் கொடுத்து தினமும் கொண்டு போய் கொடுக்கிறார். ராஜா கிட்ட கொடுத்துரு, ராஜா கிட்ட கொடுத்துரு, ராஜா கிட்ட கொடுத்துருன்னு. இவர் நினைக்கிறார், இப்படி நம்ம கொடுத்ததன் மூலமாக ராஜா என்னைக்காவது ஒரு நாள் தூதுவளை கீரையை யார் கொடுக்கிறார்கள் என்று கூப்பிட்டு நம்மை அழைத்து பார்ப்பார் என்று நினைக்கிறார். 6 மாசமா கீரை போய்கிட்டே இருக்கு. ஆனா ராஜா கிட்ட இருந்து எந்த விதமான அழைப்பும் வரவில்லை, ஆளவந்தாரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்றவுடன் இவர் 4 நாட்கள் போவதை நிறுத்துகிறார். இப்ப ராஜா கேட்கிறாரு, ஆளவந்தார் கேட்கிறார், என்ன ஒரு நல்ல தூதுவளை கீரை வந்துகிட்டே இருந்ததே, அது இப்ப 4 நாளா சாப்பாட்டுல இல்லையே, என்ன விஷயம் என்ற பொழுது, ஒரு வயதான வைணவ வயோதிகர் எங்களுக்கு இந்த தூதுவளை கீரையை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப அந்த வைணவ வயோதிகர் ஒரு 4 நாளா காணும் என்று சொன்னவுடன்
அவர் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவரை என் முன் கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். இப்ப மறுநாள் மறுபடியும் தூதுவளை கீரையை சமைத்துக் கொண்டு மணக்கால் நம்பிகள் போகும் பொழுது இவரை கொண்டு போய் ராஜாவின் முன்னால் நிறுத்துகிறார்கள். இவர் சொல்லுகிறார், தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு. இந்த தூதுவளை கீரையை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நிதி வேண்டும், எவ்வளவு நிதி வேண்டும்னு ஆளவந்தார் கேட்கிறார். அப்பொழுது மணக்கால் நம்பிகர் சொல்லுகிறார், எனக்கு நிதி நீங்கள் தர வேண்டாம், உங்கள் பாட்டனார் கொடுத்த நிதி ஒன்று என் கைவசம் இருக்கிறது, அதை உங்களிடம் ஒப்படைக்கத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பாட்டனார் கொடுத்த நிதியா, எங்கே இருக்கிறது அந்த நிதி, காட்டுங்கள் என்றவுடன் அவரை அழைத்து கொண்டு திருவரங்கம் வருகிறார். திருவரங்கத்திலே வந்து பெருமாளை காண்பித்து விட்டு சொல்லுகிறார், எந்த காலத்திலும் யாராலும் எப்படியும் குறைபடாத, கொள்ளையடிக்க முடியாத, பங்கப்படுத்த முடியாத, கலங்கப்படுத்த முடியாத நிதி இங்கே இருக்கிறது பாருங்கள், அவ்விய நிதி, இந்த நிதியை சேவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் ஆளவந்தார் சுவாமிகள் அரங்கனுடைய கருணையினால் ஆகர்ஷிக்கப்பட்டு அங்கேயே தங்கி ஆச்சாரியனாக செய்ததாக ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. ஒரு நாள் தெருவிலே ஸ்ரீரங்கத்து குழந்தைகள் எல்லாம் வீதியிலே ஒரு கோடு, கல்லால கோடு இழுத்து விளையாடி கொண்டிருக்கிறது. கல்லாலே கோடு இழுத்து விளையாடி கொண்டிருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்து பிள்ளைகளுடைய விளையாட்டை பார்த்தபடியே ஒருவர் நடந்து வருகிறார், ஒரு பெரியவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகள் கல்லாலே கோடு கிழிச்சு இதுதான் கோபுரம் அப்படின்னு ஒரு பொம்மையை வரைகிறார்கள். தரையில, மண் தரையிலே வரைகிறார்கள். இன்னொரு கல் எடுத்து இன்னொரு பையன் சொல்றான், இது கோபுரம் என்றால் ஒரு குச்சியை ஒண்ணு போட்டுட்டு இது துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறான். அந்த பெரியவர் இன்னும் அருகிலே வருகிறார். அந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து கொண்டே வருகிறார். அப்ப இன்னொரு பையன் தன்னுடைய காலாலே ஒரு கிறுக்கி, அது கோபுரம் இது துவஜஸ்தம்பம் என்று சொன்னால் இதுதான் உங்கள் பெருமாள் என்று சொன்னவுடன் அந்த பெரியவர் சாஷ்டாங்கமாக அந்த குழந்தைகள் தீட்டிய, அந்த குழந்தைகள் கிறுக்கிய கிறுக்களை பார்த்து விழுந்து வணங்குகிறார். இதுதான் உங்கள் பெருமாள் என்று சொன்னதை கேட்டு அந்த பெரியவர் விழுந்து வணங்குகிறார். அந்த குழந்தைகள் பெருமாளை சேவிச்சுட்டேல் இந்தாங்கோ பிரசாதம்னு கைப்பிடி நிறைய மண்ணள்ளி கொடுக்கிறது. அந்த மண்ணையும் மிகுந்த பக்தியோடு வாங்கி கொள்ளுகிறார். அந்த பெரியவர் தான் ஸ்ரீ ராமானுஜர். ஆக வைணவ சம்பிரதாயம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு சிறந்த வைணவன் யார் என்று சொன்னால், தெருவிலே குழந்தைகள் விளையாட்டாக ஒரு கோட்டை கிறுக்கி இந்த கோடுதான் உன்னுடைய பெருமாள் என்று சொன்னாலும் அதை பெருமாளாக நினைத்து சாஷ்டாங்கமாக சேவிக்கிறவன் எவனோ அவனே தூய வைணவன். குழந்தைகள் கிறுக்கிய கிறுக்களுக்குள்ளேயே பெருமாளை காணுகிற பக்குவம் ஒரு வைணவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்கத்தாமரை நமக்கு 108 திவ்ய தேசங்களினுடைய அர்ச்சாமூர்த்தியையும் அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இது சாக்ஷாத் 108 திவ்ய தேசத்தையும் பார்த்ததாகவே நாம் கருதி கொள்ள வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைப்பதற்கு தங்கத்தாமரை நமக்கு வழிவகுத்திருக்கிறது. சுவாமிகள் சொன்னது போல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் 108 திவ்ய தேசம் எங்கெங்கே இருக்கிறது, எந்தெந்த நாட்டிலே எத்தனை இருக்கிறது என்பதை ஒரே பாடலிலே சொல்லிவிட்டு போய்விட்டார். பெருமாளினுடைய திருக்கோலங்கள் 3 கோலங்கள், கிடந்த கோலம், இருந்த கோலம், நின்ற கோலம். இந்த 108 திவ்ய திருப்பதியிலே கிடந்த கோலத்திலே 27 இடத்திலே பெருமாள் இருக்கிறார். கிடந்த கோலம் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போல படுத்துக் கொண்டிருக்கிற கோலம். இந்த படுத்துக்கின்ற கோலத்திலே 27 பெருமாள் இருக்கிறார்கள். இருந்த கோலம்னா உட்கார்ந்து கொண்டு சேவை சாதிப்பது. இருந்த கோலத்திலே 21 பெருமாள் இருக்கிறார்கள். நின்ற கோலத்திலே 60 பெருமாள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கிழக்கு நோக்கிய பெருமாள் 79 பேர், மேற்கு நோக்கிய பெருமாள் 19 பேர், வடக்கு நோக்கிய பெருமாள் 3 பேர், தெற்கு நோக்கிய பெருமாள் 7 பேர். இந்த விஜயகாந்த் படம் மாதிரி இவ்வளவு புள்ளி விவரங்கள் எனக்கு தெரிவதற்கான காரணம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கினால் இது போன்ற மிகப்பெரிய நிறைய அதிகமான புள்ளி விவரங்கள் உங்களுக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, குலசேகர ஆழ்வார் அழகாக சொல்லுவார். திருவேங்கடத்தை பற்றி சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வார் சொல்லுவார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொன்னார். அது பத்தல, அதற்கு அடுத்து சொல்றார், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறைக்கும் விதியாய் ஆவேனேங்கிறார். படியாவேன், மீனாவேன், இன்னும் நிறைய சொல்றார். இப்படியாவேன், அப்படியாவேன், இப்படியாவேன், அப்படியாவேன் சொல்லிட்டு எதுவுமே பத்தாம இறுதியிலே அவர் சொல்லுகிறார்,
எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்ட்டார். ஏதாவது ஒன்னாவது நான் ஆயிடுவேன் அப்படின்னாரு. அதனாலதான் வைணவத்திலே இன்றைக்கும் பெருமாளினுடைய கருவறையினுடைய படிக்கு குலசேகரன் படி என்று பெயர். வைணவ கோவில்கள்ல கருவறைக்கு போகிற படிக்கு குலசேகரன் படி என்று பெயருக்கு வச்சதற்கான காரணம், குலசேகர ஆழ்வார் அன்றைக்கு சொன்னார் அல்லவா, படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே என்றார் இல்லையா. அது போன்ற ஒரு பக்தி நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவம் சொல்லுவார்கள் வைணவத்திலே. அனந்தாழ்வானிடம் ஒரு சீடன் வந்து ஒரு உண்மையான வைணவன் யார் என்று கேட்டானாம். ஒரு உண்மையான வைணவன் யார், அவனுக்கு இலக்கணம் என்ன என்று கேட்டபொழுது அனந்தாழ்வான் சொன்னானாம், ஒரு உண்மையான வைணவன் ஒரு கொக்கை போல இருக்க வேண்டும், ஒரு கோழியை போல இருக்க வேண்டும், ஒரு கொக்கை போல இருக்க வேண்டும், ஒரு கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உம்மை போல இருக்க வேண்டும்னு சொன்னானாம். ஒரு கொக்கு எப்படி இருக்கும்? கொக்கு வெண்மையான நிறத்தில் இருக்கும், அது வெள்ளை வெளையர்னு இருக்கும், நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள் தான், கொக்கொக்க மற்றதும் குத்தற்க அப்படின்னுவாங்க. அது தனக்கான இறை கிடைக்கிற வரைக்கும், தனக்கான இலக்கு கிடைக்கிற வரைக்கும் அது தவம் மாதிரி இருக்கும். இலக்கு கிடைத்தவுடன் சடார்னு அதை கொத்தி தூக்கிடும். இப்படிதான் ஒரு உண்மையான வைணவன் ஒரு கொக்கு எப்படி வெண்மையாக இருக்குமோ அது போன்ற தன் மனதை வெண்மையாக வைத்துக் கொண்டு வெள்ளையான மனதுடன் இருக்க வேண்டும். நீர்நிலைகளுக்கு அருகிலே தங்கி அவன் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும். எப்படி ஒரு கொக்கு தனக்கான இறை வரும்பொழுது அதை கொத்தி தூக்குகிறதோ அது போல ஒரு உண்மையான வைரவன் தனக்கான ஆச்சாரியன் கிடைத்தவுடன் அதை கொத்தி அவனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்று தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ள வேண்டும். அனந்தாழ்வான் சொல்லுகிறான். சரி, கோழியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே சாமி, கோழி என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், ஒரு கோழி குப்பையை கிளறி தனக்கான இரையை தேடும். கோழியினுடைய இரை என்ன? ஒரு புழு பூச்சி, இதுதான் கோழியினுடைய இரை. ஆனால் அந்த கோழி தன்னுடைய குப்பையை கிளறி புழு பூச்சியை தேடும் பொழுது அது எத்தனை உயரிய வைரம் வைடூரியம் தங்க நகைகள் கிடைத்தாலும் கோழி அதிலெல்லாம் மனம் செலுத்தாமல் தனக்கு தேவையான புழு பூச்சி இறை இருக்கிறதா என்பதை பற்றி மட்டுமே பார்க்கும். அதே போல பகவானை தேடி நீ போகும் பொழுது லௌகீக வாழ்க்கையிலே உனக்கு எத்தனை உயரிய செல்வங்கள் கிடைத்தாலும் உயரிய பதவிகள் கிடைத்தாலும் அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பகவான் கைங்கரியம், பகவானை ஒன்று சிந்திப்பது மட்டுமே உன்னுடைய நினைவிலே இருக்க வேண்டும். எனவே நீ கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. ஆம், உப்பு தனக்கு என்று எந்த விதமான அடையாளமும் வைத்துக் கொள்ளாமல் சமைக்கின்ற பாத்திரத்திலே, சமைக்கின்ற பதார்த்தத்திலே அது கரைந்து விடும். அதை போல ஒரு உண்மையான வைரவன் தனக்கு என்று ஒன்று வைத்துக் கொள்ளாமல், தனக்கு என்று நான் என்ற அகங்காரம் இல்லாமல் அவன் கரைந்து விட வேண்டும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது போல அவன் தன்னுடைய இருப்பை உணர்த்த வேண்டும். ஆனால் அது வெளியிலே காண்பித்துக் கொள்ளக்கூடாது. உம்மை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே சுவாமி என்று கேட்ட பொழுது இந்த அத்தனை இலக்கணமும் உங்களுக்கு இருப்பதனால் உங்களையும் சேர்த்து சொன்னேன் என்று அனந்தாழ்வார் சொன்னாராம். இந்த கதையை கேட்கின்ற நாம், நமக்கு முன்னால் இப்படி 108 திவ்ய தேசங்கள் அர்ச்சாவதாரம் என்ற ஒரு புத்தகம் கிடைத்திருக்கிறது. இந்த புத்தகத்தை ஒரு கொக்கை போல கொத்திக் கொள்ள வேண்டாமா? இந்த புத்தகத்தை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்களை கோழி தள்ளுவதை போல தள்ளிவிட்டு இந்த புத்தகத்தை நாம் கை கொள்ள வேண்டாமா? இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இந்த மூர்த்திகளை நாம் கண்ணார தரிசித்து அவர்களோடு உப்பை போல கரைந்து போக வேண்டாமா? அப்படி கரைந்து போனால் அனந்தாழ்வான் சொன்ன அத்தனை இலக்கணங்களும் நமக்கே வாய்க்கப்பட்டதனால் நாமும் ஒரு உண்மையான வைணவன் ஆக மாட்டோமா? அப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தங்கத்தாமரையும் சுபா அவர்களும் இந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுடன், இப்பொழுதெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இப்பொழுது அவர் அரசியல் பேசினதனால் நானும் கொஞ்சம் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முன்பெல்லாம் ஆளுகிற கட்சி வந்தால் யார் ஆளுகிற கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்களோ அந்த ஆளுங்கட்சி தலைவர்களுடைய போட்டோவை மட்டும்தான் பையில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அப்படி அல்ல. உங்களுக்கு பிடித்திருந்தால் அவர்கள் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய போட்டோவை நீங்கள் பையிலே வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சலுகை கிடைத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு 108 ஆண்டவன் புகைப்படம் கிடைத்திருக்கிறது உங்கள் கைகளிலே. இதை வாங்கி உங்கள் பையிலும் உங்கள் பூஜை அறையிலும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் மனத்திலும் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேன்மையுறச் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்ப வியாமோஹோத சதுராணி துணாயமேன அஸ்மத்குரோர் பகவதோதய சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. இங்கே இருக்கக்கூடியிருக்கிறவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அதாவது எல்லாரும் பேச நினைச்சத நான் பேச நினைச்சதை எல்லாரும் பேசிட்டா. அதுவும் ஆச்சாரிய புருஷன் நீங்க உட்கார்ந்துருக்கிறச்ச கொஞ்சம் பயமா இருந்தது, ஏதோ பரீட்சைக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா இது முன்னாடி என்கிட்ட சொல்லலை, நீங்க பேச வரீங்களான்னு கேட்டாங்க. பத்திரிகையை பார்த்தப்புறம் தான் இவ்வளோ பெரியவாள்லாம் வரா, நான் என்ன பேச போறேன் இங்க வாளுக்கு முன்னாடிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. இவர் ஆச்சாரிய புருஷர் எம்ஏ வெங்கடகிருஷ்ண சுவாமியோட பல புத்தகங்கள் எனக்கு ரெஃபரன்ஸா எடுத்து நான் நிறைய வைணவத்துல எந்த ஒரு டவுட் வந்தாலும் நான் சில புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவேன். அதுல அவருடைய புத்தகங்கள் பிரதானமா இருக்கும். அவர் இங்க வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. அதே மாதிரி காலச்சக்கரம் நரசிம்மா அவருடைய அத்திமலை தேவன் தான் நான் ஃபர்ஸ்ட் அவருடைய புத்தகம்னு படிச்சது. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஸ்பிரிச்சுவலா எழுதுவாங்க, த்ரில்லரா எழுதுவாங்க. ஸ்பிரிச்சுவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கேட்டகரி. அதுக்கு அவர் போட்டிருக்கிற உழைப்பு அபாரமா இருக்கும். அண்ட் அவருடைய அப்பாவோட ஹியூமர், இவருடைய ஹியூமர் ரெண்டுத்தையும் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். பத்ரியை பத்தி எனக்கு பெருமை பேரை பார்த்துட்டு அவரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாத என்ன சொல்ல போறோம்னு நினைச்சேன். ரெண்டு விஷயம் ரொம்ப எனக்கு அவருக்கு நெருங்கினமான ஒரு விஷயம். நானும் ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்த பொண்ணான். அடுத்தது இந்த ஆடுகிறான் கண்ணனோட டைட்டில் சாங் கேட்டா என் பையன் குழந்தையா இருக்கும் போது எங்க இருந்தாலும் ஓடி வருவான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டைட்டில் சாங் அது, அந்த ஆடுகிறான் கண்ணன் நீங்க எடுத்த சீரியலோட டைட்டில் சாங். ஸோ அது மாதிரி ஒரு சம்பந்தம். சரி, இங்க இருக்கக்கூடிய இன்னொரு கெஸ்ட், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னா எங்க அப்பாவும் கெட்ரா பேங்க். அதனால கெட்ரா பேங்க்குக்கும் எனக்கும் எப்பயுமே ஒரு சம்பந்தம் உண்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த புத்தகத்தை பத்தி கணேஷ் பாலா அவர்கள் சொல்லும் போது, தங்கத்தாமரை பதிப்பகம் சுபா அவர்கள் நடத்துறாங்க அப்படிங்கும்போது, சுபா அவர்களை பத்தி சின்ன வயசுல இருந்து நான் படித்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு கிரைம், நாவல், த்ரில்லர், ஒரு அந்த மாதிரி வகையை தான் நான் நிறைய படிச்சதுனால ஒரு ஆன்மீகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ஒரு பதிப்பகம் நடத்துறாங்க, அதுல இவ்வளோ அருமையான புத்தகங்கள் கொண்டு வராங்கங்கிறதே எனக்கு சமீபமா தான் தெரியும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. இந்த புத்தகம் 108 திவ்ய தேசத்தை பத்தின ரொம்ப அழகான படங்களை கொண்ட புத்தகம். இன்றைய காலத்துக்கு ரொம்ப தேவையான புத்தகம். ஏன் சொல்றேன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பத்தி விளக்கமாலாம் எழுதினா யாரும் படிக்க மாட்டான். ஒரு செகண்ட்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னா எப்படி ரீல்ஸ் மூலமா ஒரு விஷயத்தை கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த புத்தகம்ங்கிறது ஒரு ரீல்ஸோட தொகுப்பா தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு புத்தகம். எல்லாருமே வைணவத்துல ஆழங்கால் பட்டு இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல நான் இங்க பேசறச்ச இப்போ நிறைய சின்ன குழந்தைலாம் வீட்டுக்கு புது மனுஷாலாம் வந்தா பயந்துக்கும், இல்லை வெக்கப்படும், அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். அது மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணையாய், அத்தனாய் இருக்கக்கூடிய அரங்கன் பின்னாடி தான் ஒழிஞ்சுப்பேன். ஸ்ரீரங்கத்தை பத்தி சில விஷயங்களும், அதே மாதிரி அகோபிலத்தை பத்தி சில திவ்ய தேசங்கள்ங்கிறது நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. என்னாலையும் 108 திவ்ய தேசத்துல, நான் 106 திவ்ய தேசத்துல நானும் பார்த்துருக்கிறது ஒரு 52 திவ்ய தேசமா தான் இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் நான் இன்னும் போகல. ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்காராளுக்கு ஒரு வழக்கம் பிடிக்கும், ஒரு ஹேபிட் உண்டு. ரங்கனையே ஒரு 100 தடவை சேவிப்போம் நாங்க. இன்னொரு கோவிலுக்கு போறதை விட, இன்னொரு கோவிலுக்கு பிரயத்தனமா போறதை விட அதுக்கு உண்டான நேரத்தை நம்ம ரங்கனை சேவிச்சுக்கலாமே. ஏன்னா இதானே ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸ்ரீரங்கம் தானே முதல் கோவில். அதனால எல்லாத்துக்குமே ஸ்ரீரங்கத்துக்கு சேவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. யாராவது மலைநாட்டு திருப்பதி போகலாம்,
அங்க வடக்க போகலாம் அப்படின்லாம் சொல்லும்போது முதல்ல சரி போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசைகள்லாம் பிளான்லாம் போடுவோம். அப்புறம் ஸ்ரீரங்கத்துல உற்சவம், நித்திய உற்சவம், ஏதாவது ஒரு உற்சவம் வருது, நம்ம அங்க போய் ஒரு வாரம் அந்த நேரத்தை செலவழிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனது தான் என்னோடது. இனிமேதான் எல்லா திவ்ய தேச, இந்த புத்தகம் எனக்கு அதுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுக்கும், இந்த திவ்ய தேசத்துக்கு போய் சேவிக்கணும்னு. இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெருமாள் 5 நிலைகள்ல எழுந்தருள் இருக்கார். பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படிங்கிற 5 நிலைகள். நம்ம பரம் வியூகம் இந்த 2 இடத்துக்கும் போக முடியாது. அதுதான் 107, 108 அந்த திவ்ய தேசம்னு குறிப்பிடக்கூடியது. பரம் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியாது. வியூகத்துல தேவர்கள்லாம் போய் முறையிடக்கூடிய இடம் அது. விபவம்ங்கிறது ராமர், கிருஷ்ணர் அந்த மாதிரி அவதாரங்கள் தான் விபவ அவதாரம்னு சொல்லுவோம். அவர் அப்ப அவதாரம் பண்ணும்போது நம்ம அங்க இல்லை. அந்தர்யாமிங்கிறது நமக்குள்ள பெருமாள் இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்றது. இது ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமே அந்த தரிசனம் வாய்க்கும். அப்போ நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு, இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு பெருமாள் ரொம்ப சௌலபியமா நமக்கு காட்சி கொடுக்கிற இடம் தான் அர்ச்சை. இந்த அர்ச்சாவதார மூர்த்திகள்ங்கிறது நம்ம எப்படி தேவர்களுக்கு ஒரு இடத்துல சேவை சாதிக்கிறாரோ, எப்படி ரிஷிகளுக்கு ஒரு இடத்துல சேவை சாதிக்கிறாரோ, அது மாதிரி நமக்கு கிட்டக்க போய் நின்று சேவிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிற. ஏன்னா எனக்கு எப்பயுமே பெருமாளுடைய பல குணங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச, திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு குணம், அவன் சுலபனா இருக்கக்கூடிய அந்த சௌலபியம் தான். சௌலபியம், வாத்சல்யம் அப்படின்னு நிறைய அவருடைய குணங்கள் சொல்லும்போது அந்த சௌலபியனா இருக்கிறது. அதுவும் அரங்கன் அவ்வளோ சௌலபியமா இருப்பான். ஸ்ரீரங்கத்து வாசிகளுக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உற்சவமும், அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களையும் எப்படி அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் அந்த பெருமாளுடைய சேர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த விழாக்களை கொண்டாடுவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய குழந்தைகள், அடுத்த தலைமுறைகள்ல இருக்கிறவா நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறா. கோவிலுக்கு போகணும்னா ஏன் கோவிலுக்கு போகணும்? ஏன் அதான் நீ தான் சொல்றியே எல்லா இடத்துலயும் பெருமாள் தான் இருக்காருங்கிறியே, அந்தர்யாமியா இருக்காருங்கிறியே, இந்த படத்துல கூட இருக்காருங்கிறியே, அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு போகணும்? ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம எல்லாம் சின்னப்பா இருக்கும்போது ஊருக்கு போகலாம், டூர் போகலான்னா கோவிலா தான் மோஸ்ட்லி இருக்கும். தனியா வேற ரெசார்ட்டுக்கு போறதெல்லாம் அப்ப பழக்கம் கிடையாது, கோவிலுக்கு தான் அழைச்சின்னு போவா. இப்ப பசங்களை கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டா, இல்ல ரெசார்ட்டுக்கு போகலாம், கோவிலுக்கு போகணும்னா ரெசார்ட்ல 2 days, கோவிலுக்கு 1 நாள், அப்படிதான் அவ நமக்கு டிவைட் பண்ணி தரா. அப்போ அவளுக்கு கோவில்களை பத்தி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை நம்ம சொன்னாதான், அதை பார்க்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணாதான் அவ நம்மளோட கோவிலுக்கு வரத்துக்கு தயாரா இருக்கா. அதனால அந்த கதைகளையுமே நம்ம பெருமாள் காட்சி கொடுத்தார், பெருமாள் இங்க வந்தார் அப்படின்லாம் சொன்னாலாம் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படி வந்தாரா, அது எப்படி முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ இன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கும் என் மகளுக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். என் பொண்ணுகிட்ட ஒரு நாள் சொன்னேன், திவ்ய தேச பக்கத்துல ஏதோ ஒரு ஏமா எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம், ஏன் திவ்ய தேசத்துக்கு தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் சொன்னேன், ஆமா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின கோவில் அந்த திவ்ய தேசம், அது ரொம்ப முக்கியம், ஆச்சாரிய புருஷர்கள் வந்த இடம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது எப்படி அவ அப்போ அங்க வந்திருக்கும் போது இந்த கோவில் இல்லாம இருந்திருக்கலாம், அதனால இப்ப வந்திருக்கலாம், அப்ப இதுவும் முக்கியம் தானே அப்படின்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், நம்ம இருக்கக்கூடிய இடம்ங்கிறது மாயையால சூழ்ந்த இடம். ஆனா திவ்ய தேசம்ங்கிற இடத்துல மாயை புகாது, ப்ராஹிபிட்டட் ஏரியா ஃபார் மாயை. ஸோ அந்த இடத்துல இந்த மாயை புகாத இடம் தான் திவ்ய தேசம். அங்கதான் ஞானிகளுக்கு பெருமாள் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்திருக்கார். நம்மளுடைய இந்த நிலையிலிருந்து
இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருந்து தாண்டி ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அவளுக்கு காட்சி கொடுத்துருக்கு, திவ்யமான ஒரு காட்சி கொடுத்துருக்கு. நம்மளும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போது இந்த மாயையோட பிடியிலிருந்து கொஞ்ச நேரம் விலகி அந்த ஆழ்வாரோ ஆச்சாரிய புருஷர்களோ எந்த நிலையில இருந்தாலோ அந்த சாநித்தியம் கொஞ்சம் நம்ம மேல படும். அப்படி பட்டாதுன்னா கொஞ்சமாவது நமக்கு அந்த பெருமாள் கிட்ட போறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ வந்து ஆழ்வார் திருநகரிக்கு போனேன்னாக்கா, அம்மா ஆழ்வார் சாட்சாத் அங்க உட்கார்ந்து அந்த புளிய மரம் இருக்கு. ஆழ்வாரை நம்மளால கண்ணால பார்க்க முடியல, ஆனா அந்த புளியாழ்வார்னு சொல்லக்கூடிய அந்த புளிய மரம் இருக்கு. அந்த புளியாழ்வார் அங்க இருந்த இடம் இருக்கு. அந்த புளிய மரத்தை பார்த்தாலே ஆழ்வாரை பார்த்த மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்கள் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லும் போது அப்படித்தான் அவளை அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போக வேண்டியிருக்கு. அப்போ நான் ஸ்ரீரங்கத்தை பத்தி எவ்வளோ எந்த திவ்ய தேசத்தை பத்தி நான் கதைகள் சொன்னாலும் கடைசியா ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்து சேர்த்து முடிச்சிருவேன் நான். அப்போ அவ கேட்டா, ஸ்ரீரங்கத்துக்கு எப்ப பார் போகணுங்கிற, பெருமாளை நேத்து சேவிச்சா இன்னைக்கும் சேவிக்கணுங்கிற, நாளைக்கும் சேவிக்கணும்னுவ, இதே பெருமாள் தான் உற்சவருக்கும் வெளியில வரார், அவரையே பார்க்கணுங்கிற, உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குவெஸ்டின் கேட்கும்போது, ஸ்ரீரங்கத்துக்குள்ள நான் போகும்போது, கோவிலுக்குள்ள போகும்போது எனக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பெருமாளுடைய அந்த பிரசன்ஸ் வேற வேற விதமா தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்துல பதின்மர் பாடிய பெருமாள்ங்கிற ஒரு பெரிய இது உண்டு, ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஏன்னா எல்லா திவ்ய தேசங்கள்லையும் ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார், 5 ஆழ்வார் பாடியிருப்பார், 7 ஆழ்வார் பாடியிருப்பார். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும்தான் 11 ஆழ்வார் பாடியிருக்கார். ஏன்னா மதுரகவி ஆழ்வாரை நம்ம இதுல சேர்த்துக்கல, அவர் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை மட்டுமே பாடினதுனால அவர் பெருமாளை பாடல ஆச்சாரியன் மட்டுமே போதும்னு, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனை நம்பியேன்னு தன்னுடைய ஆச்சாரியனை மட்டுமே பாடுறார். பாக்கி 11 ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்து பெருமாளையே பாடுறா. இது ஒரு ரீசன். அதனால எனக்கு ஸ்ரீரங்கத்துல எந்த சன்னதிக்கு போனாலும் ஏதோ ஒரு ஆழ்வார் சம்பந்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது ஆச்சாரியனான ராமானுஜர் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இருந்து இந்த கோவிலுக்காகவே எல்லா விதமான தியாகங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியன். இப்ப அவர் சொன்ன மாதிரி ஆளவந்தார்ல இருந்து அடுத்தது குரு பரம்பரையில எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் வரிசையா ஞாபகப்படுத்திக்கலாம். எல்லாருமே ஸ்ரீரங்கத்துல இருந்தவா. ராமானுஜருக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு ஆச்சாரிய லீனியேஜ் இருக்கு, அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்துக்கூட சம்பந்தப்பட்டவா. ஸ்ரீரங்கத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செருப்பு போட்டு நடக்க மாட்டா. ஏன்னா அந்தந்த மண்ணுல அந்தந்த ஆச்சாரிய புருஷர்கள் நடந்த மண்ணு அப்படின்னு தோணும். இப்போ ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளா சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு போகும்போதும் அந்தந்த கோவில்களுக்கு உண்டான சில சிறப்புகளை சொல்லும் போது குழந்தைகளுக்கு என்ன இந்த கதைகளை மட்டும் சொன்னா போறாது, அந்த கோவில்ங்கிற அமைப்பை எப்படி வருது. இப்போ ஒரு கோவிலுக்கு போனா இங்க மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், இங்க இந்த இப்ப நம்ம திருவள்ளூர் எடுத்துன்னு போனா அங்க சாலிஹோத்திர மகரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவில்லையும் பிரத்யக்ஷமா பெருமாள் இங்க அவளுக்கு காட்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் நேர்ல சங்கு சக்கரத்தோட இறங்கி வந்தாரா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து அப்படின்னு கேட்பான். இப்போ குழந்தைகளுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது ஸ்ரீவைகுண்டங்கிறது வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ள பெருமாள் அந்தர்யாமியா இருக்கக்கூடியத அவ தரிசனம் பண்றா அப்படிங்கிறது போது வேதாந்தமா சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம பெருமாளுடைய இருந்த கோலம், நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு 3 விஷயத்த அவர் கணக்கு ரொம்ப அழகா சொன்னார். இந்த புத்தகத்துல எல்லா விதமான குறிப்புகளும் இருக்கு அப்படின்னு. வேதாந்தத்துல நம்மளுடைய நிலைகள் 3ஆ சொல்லியிருக்கு. ஜாக்கிரத், ஸ்வப்னம், சுஷுப்தின்னு 3 நிலைப்பாடுகள் சொல்லியிருக்கு. அதுதான் பெருமாள் நின்ற கோலம்ங்கிறது
ஜாக்கிரத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது, இருந்த கோலம் அப்படிங்கிறது சொப்னத்தை காமிச்சு கொடுக்கறது, கிடந்த கோலம் அப்படிங்கிறது நமக்கு அந்த மூன்றாவது நிலையை காமிச்சு கொடுக்கறது. இப்படி பெருமாள் வந்து நமக்கு நம்மள காமிச்சு கொடுக்கறதுக்காக பல்வேறு நிலைகள்ல பல்வேறு இடங்கள்ல ரிஷிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் ஆழ்வார்களும் இந்த ஜீவ கோடிகளுக்கு, இந்த ஜீவாத்மாக்களுக்கு தங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணி வச்சதுதான் இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே அப்படின்னு இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இப்ப இருக்கிறவாளுக்குள்ள. அது மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளேஸ் அது வந்து ஒரு கோவில் மூலமா தான் அது விரிவடையும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கோவில் இருந்ததுன்னா அங்க ஒரு நல்ல ஒரு சுத்தி ஒரு வியாபாரம் உருவாகும், அதை சுத்தி மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொன்னா கூட அவளை ரொம்ப பிடிச்சமான விஷயம், பகவான்கிறது யாரோ ரொம்ப வசந்த இடத்துல வச்சோன்னாக்கா அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றது இந்த காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு. அப்பா அவளுக்கு நான் சில சமயம் ஒரு கதைகள் சொல்றது உண்டு. இது எனக்கு வந்து என்னுடைய ஆச்சாரியன் சொல்லக்கூடிய ஒரு கதை. நம்ம எல்லாரும் வந்து பாகவதம் படிச்சிருக்கோம். அதுல வந்து இப்ப டோங்கரே மகாராஜுடைய அந்த விளக்கங்கள்லாம் வந்து சில புத்தகங்கள் ரொம்ப அருமையா அவருடைய உபன்யாசங்களை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல அவர் வந்து கோபிகைகள் பண்ணின பக்தியை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லிண்டே வருவார். அதுக்கு ஒத்த ஒரு கதையை என்னுடைய ஆச்சாரியன் ஒரு தடவை சொன்னார் எனக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வைணவ பெரியவர் ஒரு திவ்ய தேசத்துல இருக்கார். அவருக்கு சரியா கண்ணு தெரியாது. அவர் கையில ஒரு வெத்தலை பொட்டி இருக்கும். பக்கத்திலேயே அவர் ஆராதனை பண்ணக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு சாலக்கிராம பொட்டி இருக்கும். இவருக்கு கண்ணு சரியா தெரியாது. சில நாள் பாக்குன்னு நினைச்சுட்டு அந்த வாயில எப்ப பாரு திருவாய்மொழி சேவிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த வைணவ பெரியவர் சில சமயம் கண்ணு தெரியாதனால வெத்தலை பாக்கு திறந்து அந்த கொட்டைப்பாக்குக்கு பதிலா சாலை கிராமத்தை எடுத்து வாயில போட்டுருவாராம். சுத்தி இருக்கிறவா அதை பார்த்துட்டு, ஐயோ என்ன சுவாமி வாயில சாலை கிராமத்தை போட்டு துப்புன்னு சொல்லி அதை அலம்பி திருப்பி அந்த பொட்டியில வைப்பா. ஒரு நாள் இப்படி இவர் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் கோபமாயி, உனக்கு தெரிய மாட்டேங்கிறது, அந்த சால கிராமத்தை தூக்கி வாயில போட்டுக்கிறேன், அதை கூட நான் உள்ள போய் பூஜை அறையில வச்சுடுறேன், நீங்க ஆராதனை பண்றச்ச வரைச்ச எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு அந்த சால கிராமத்தை வாங்கின்னு போயிடுறார். சரின்னு இவரும் கொடுத்துடுறார். அன்னைக்கு ராத்திரி எடுத்துன்னு போனவர் சொப்னத்துல பெருமாள் வந்து அவன் வாயில திருவாய்மொழி சேவிச்சுட்டு இருந்தான், அதை நான் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தேன் அந்த வாயில, இப்ப என்னை பிடிங்க எங்கேயோ தூரக்க வச்சுட்டியேப்பா, எனக்கு அந்த பொட்டியில இருந்துன்னு அவன் வாய்க்குள்ள போட்டுக்கரிச்ச அந்த திருவாய்மொழியோட வாசனை தான் எனக்கு பிடித்தமானது, இந்த கொண்டு போய் என்னை பூஜை அறையில போட்டு என்னை விளக்காத அப்படின்னாராம் பெருமாள். அப்பேற்பட்ட சௌலபியமான பெருமாளை பத்தி பேசும்போது ஆழ்வார்களை பத்தி சொல்லணும். இன்னொரு குவெஸ்டின் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும் போது ஆழ்வார்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்ப நான் சொல்லுவேன், இருக்கிறதுலே நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் காமிக்ஸ்லாம் படிக்கிற இல்ல, அந்த காமிக்ஸ் எல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எங்க திருமங்கை ஆழ்வாரோட கதை தான். இன்னைக்கு 108 திவ்ய தேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுல மேஜர் போர்ஷன் ஆஃப் திவ்ய தேசத்தை கவர் பண்ணவர் திருமங்கை ஆழ்வார் தான். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ரொம்ப அவருடைய கதையே ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சொல்லும்போது ஒவ்வொரு ஆழ்வார்கள் இவ்வளோ பாசுரங்கள் சேவிச்சார். ஆனா மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனை மட்டும் சேவிச்சார். ஆனா திருப்பான் ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். அவர் அரங்கனை பத்தி 10 பாசுரம் தான் பாடினார். ரொம்ப கஷ்டம்லாம் படலை, 10 பாசுரம் பாடினார். பெருமாள் வந்து தன்னோடையே சேர்த்துட்டான். எப்பயுமே சொல்லுவா, ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சன்னதி கிட்ட போகும்போது அந்த திருமணத்தூணை பிடிச்சுட்டு 2 பேரை நினைச்சுக்கணும் அப்படின்பா. ஒன்னு ஆண்டாள, ஒன்னு திருப்பான் ஆழ்வார்ல. ஏன்னா 2 பேரும் தான் அந்த கருவறையில போய் பெருமாளோடைய கலந்தவா. அப்ப அந்த திருப்பான் ஆழ்வாரை மட்டும் ஏன் அவ்வளோ வசதி அப்படிங்கும்போது நம்ம திருப்பான் ஆழ்வார் கதையை பார்க்கும்போது சாதாரணமா ஒரு பாணர் குலத்துல பிறந்து அங்க உறையூர்ல இருந்து தினமும் அந்த காவேரி கரையை கூட கடக்காம இந்த பக்கத்துல இருந்து
தினமும் பாணரா இருந்து பாட்டு பாடிண்டே இருக்கார் பெருமாளை பார்த்து. ஏன்னா தனக்கு அந்த ஸ்ரீரங்கத்து மண்ணை மிதிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு இந்த பக்கம் இருக்க. அப்படி இருக்கிற போது அதே சமயம் இன்னொரு பக்தர் நித்தியமா கைங்கரியம் பண்ணக்கூடிய லோகசாரங்க முனிவர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பட்டர் நித்தியமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். இந்த லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிறது ஏன் அவருக்கு பேரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம இதுல நிறைய பேர் நித்தியமா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், இவ்வளோ ஸ்லோகம் படிக்கணும். நமக்கு என்ன ஆயிடும்னாக்கா கொஞ்ச நாள்ல பக்திங்கிறது மொனாட்னஸா ஆயிடும், மெக்கானிக்கலா ஆயிடும். இந்த ஸ்லோகத்தை சொன்னாதான் நமக்கு நல்லது, இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஆகணும், அப்பதான் நமக்கு அப்படின்னு ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடும். எந்த இடத்துல ஃபியர் இருக்கோ அங்க பக்தி கிடையாது. ஆனா நம்ம என்ன ஆயிடுவோம், ஒரு ஸ்டேஜ்ல மொனாட்னஸா இது எது பண்ணணும், இந்த கோயிலுக்கு போனா இன்னும் 12 சுத்து சுத்தணும், இல்லாட்டி தெய்வ குத்தம், இப்படிலாம் நம்ம மைண்டு நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லோகசாரங்க முனிவர் எப்படின்னா ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர், எப்பயும் பெருமாளோடய இருக்கக்கூடியவர், பெருமாளை உத்து கூட பார்க்காம வேலையிலேயே கவனமா லோக விசாரத்திலேயே கவனமா இருக்கிறவர். லோக விசாரத்துல கவனமா இருக்கிற ஒத்தனை தன் பக்கம் இழுக்கணும்னு பெருமாள் நினைக்கிறார். அப்ப என்ன பண்றார், ஒரு நாள் காலம்புற இதே மாதிரி பாணர் அந்த கரையில உட்காந்து பாடின்னு இருக்கார். அப்போ இவர் ஜலம் எடுத்துன்னு திருமஞ்சனத்துக்கு வெளியில வர, படியில நிற்கும் போது இவர் மேல படாம எடுத்துன்னு வரணும்னா தள்ளுப்பா தள்ளுப்பான்னு கூப்பிடுற சத்தம் போடுறார். அவரும் வேற நிலையில இருக்கார். பாணர் பாடி கரைஞ்சு இருக்கார், பெருமாளோடையே அப்படியே அந்த அந்தர்யாமிய தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு காதுல விழல. அப்ப கீழே இருக்கிற சின்ன ஒரு கல்லை எடுத்து அவர் மேல லேசா தள்ளுப்பா அப்படின்னு அவரை நகர்ந்துக்க சொல்றதுக்காக பண்றார். பாணருக்கு சட்டுன்னு முழிப்பு வருது. ஐயோ, நம்ம இவருக்கு அபச்சாரப்பட்டுட்டோமே, நம்ம அவரோட கடமையிலிருந்து அவர் விலகிறதுக்கு நம்ம ஏதோ கஷ்டத்தை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒதுங்கிக்கிறார், கிளம்பி போயிடுறார். பாணர் இதை பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி லோகசாரங்க முனிவர் கோவிலுக்குள்ள போறார், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். மூலவர் தொட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குற போது கையில ஏதோ பிசு பிசுக்கிறது பார்த்தா அவருக்கு பெருமாளுடைய குருதி கையில படுறது. பதறி போயிடுறார். என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு அவருக்கு தெரியல. கோவிலே அல்லோலப்படுறது. அன்னைக்கு அவருக்கு சொப்னத்துல பெருமாள் என்னுடைய பாணனை நீ ஒரு கல்லால் அடிச்சுட்டா அது என்ன அடிச்ச மாதிரி அப்படின்ன உடனே அவனை இங்க அழைச்சின் வா அப்படின்னு சொல்ற. ஐயோ, அப்பேற்பட்ட பக்தனை நம்ம இப்படி துன்புறுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு மறுநாள் பாணருக்காக காத்துட்டு இருக்கார். பாணர் வரார், வழக்கம் போல பாடுறதுக்காக வர்றார். அப்போ அந்த பாணரை கூப்பிடுறார், வா உன்னை பெருமாள் அழிச்சுன்னு வர சொன்னார்ப்பா, வாப்பா அப்படிங்கிற. பாணர் சொல்றார், நான் 5ஆம் குலத்தை சேர்ந்தவன், நான் கோவிலுக்கு வர்றதாவது, நான் இந்த ஸ்ரீரங்கத்து மண்ணை கூட மிதிக்க மாட்டேன், என்னால ஆறதுக்கு இல்லை, நான் வர முடியாது அப்படிங்கிற. இல்ல, நான் உன்னை என் தோல்ல சுமந்துண்டு கூட்டு போறேன், நீ ஸ்ரீரங்கத்து மண்ணை மிதிக்க வேணான்னு அவரை தோல்ல சுமந்துண்டு பாணரை கூட்டிண்டு நேரா ஸ்ரீரங்கத்துக்குள்ள போற. இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பாணருக்கு பெருமாள் அந்த காவேரி கரையிலேயே காட்சி கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த இடத்துல பாணருக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே பெருமாள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதனால்தான் அவர் அவ்வளோ அழகா பாடின்னு இருக்க. ஆனா தன்னுடைய இன்னொரு பக்தனான லோகசாரங்க முனிவருக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணினா கூட ஆச்சாரிய சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறதுனால அவனை தூக்கி தன்னுடைய தோல்ல வச்சுக்கும் போது ஆச்சாரிய ஸ்பரிசம் பட்ட உடனே லோகசாரங்க முனிவருக்கு உள்ளுக்குள்ள பெருமாள் தரிசனம் ஆறார். 2 பேரும் நேரா போய் பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறார். பெருமாளை பார்த்து அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விண்மலர் விண்ணவர் கோன்னு பாட ஆரம்பிக்கிறார். பாட பாட அப்படியே பெருமாளை வர்ணிச்சுட்டே வரார். பெருமாளை வர்ணிச்சுட்டே வந்திருந்தவர் கடைசியா 2 பாசுரம். ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முட்டுத்தாமமும் முடிவில்லாதவரில் நீலமேனி ஐயோ நினைக்கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவரனாய் வெண்ணெய் உண்ட வாயனின் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோணி அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு சொன்ன க்ஷணத்துல பெருமாள் கூட சேர்த்துன்றார். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் திருவரங்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும்
ஆழ்வார்களுடைய அனுபவங்களை அவ்வளோ அழகா பாசுரங்களா வடிச்சு வச்சிருக்கா. என்னுடைய அண்டர் த ட்ரீல கிட்டத்தட்ட 72 திவ்ய தேசங்களை பத்தின விரிவான ஆடியோ நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பத்தி சொல்லும் போது அந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை மட்டும் சொல்லாம அங்க இருக்கக்கூடிய உற்சவங்கள், அங்க கூடிய எல்லா சிறப்பு செய்திகள், ஈவன் பிரசாதத்தை பத்தி கூட சொல்றது உண்டு. அப்படி சொல்லும்போது ஒரு விஷயத்த ரொம்ப நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது, ஒரு கோவிலுக்கு போறோம்னா அட்லீஸ்ட் அதுக்கு உண்டான பாசுரம், ஏன்னா நிறைய திவ்ய தேசங்கள்ல 10 பாசுரம் தான். திருவள்ளூர் எடுத்துனா 10 பாசுரம், காசையாடை அப்படிங்கிற 10 பாசுரம், அகோபிலத்துக்கு 10 பாசுரம் தான் திருமங்கை ஆழ்வார் எழுதினது. அதுல ஏதாவது ஒரு பாசுரமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அதோட அனுபவம் இன்னும் அலாதியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப இன்னொரு வேண்டுகோள், எல்லாரும் இந்த புத்தகத்தை ஒரு கையேடு மாதிரி வச்சுட்டு எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சுலபமா இருக்கும். இந்த புத்தகங்களை நீங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா ரீல்ஸ் பார்க்குற குழந்தைகள் இந்த படத்தையாவது சீக்கிரமா பாப்பா, இங்க போலான்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு உதவியா இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நமஸ்காரம். புத்தக வெளியீட்டு விழாவின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். 2 கொஸ்டின், 2 கேள்விகள், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டு அந்த பதில் கொடுத்து என்னுடைய உரையை முடிக்க விழைகிறேன். முதல் கேள்வி, இன்றைய விழா 108 திவ்ய தேச அட்சாமூர்த்திகளுடைய கோலங்கள். 108 திவ்ய தேசத்தை காண்பித்து கொடுத்தது யார்? இரண்டாவது கேள்வி, ஊர் பூரா, மாவட்டம் பூரா, மாநிலம் பூரா, நாடு பூரா பல பெருமாள் கோயில் இருக்கின்றன. எல்லா பெருமாள்களுக்கும் சக்தி உள்ளதா இல்லையா? திவ்ய தேசத்தை சேவிப்பதால் மட்டும் விசேஷ பலன்கள் உண்டா இல்லையா? இந்த 2 கேள்விகளுக்கு விடை கூற விடைந்து என்னுடைய சுற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். 108 திவ்ய தேசங்கள், இவர்களை பிறப்பிடம் திராவிட வேதம், திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தை 12 ஆழ்வார்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சற்றே வேறுபட்டவர்கள். ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தை ஏற்றினார்கள், அனுபவித்தார்கள், அத்தோடு நின்றுவிட்டார்கள். ஆச்சாரியர்கள் அனுபவித்ததை விட அதை உலகுக்கு நமக்கு எடுத்து சுரைத்தார்கள், பரப்பினார்கள். நாடு முழுவதும், ஊர் முழுவதும் எல்லோருக்கும் பரப்பியவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த இருவருமே, ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும், எம்பெருமானுடைய அவதாரங்கள், அவருடைய அம்சங்கள். அவர்கள்தான் இந்த 108 திவ்ய தேசங்களுக்கு காரணம். ஆச்சாரியர்களில் முதன்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாதமுனிகள். நாதமுனிகள், அவருடைய மொழிபெயர் ரங்கநாதமுனி, காட்டுமன்னார் கோயிலுடைய வீரநாராயண பெருமாளுடைய அர்ச்சகர். 9, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய திருக்கோயிலில் திருவாதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேசாந்திரிகள், யாத்திரிகள் வருகிறார்கள். அவர்கள் அழகாக 10 பாசுரங்களை பாடுகிறார்கள். 6ஆமுதே அடியேன் என்று தொடங்கி 1010 என்று முடிக்கிறார்கள். பாசுரங்கள் எளிமையாக, இனிமையாக இருக்க கண்டு நாதமுனிகள் சுவாமிகள் மிக்க ஆர்வம் கொள்கிறார். 1010 என்றால் பாக்கி 990 எங்கே என்ற கேள்விக்கு தேசாந்திரிகள் விடை கிடைக்கவில்லை. 6ஆமுதேங்கிறனால 6ஆமுதன் இருக்கின்ற கும்பகோணத்திற்கு செய்கிறார், அங்கும் விடை கிடைக்கவில்லை. அந்த பாசுரத்தில் வந்த திருக்குறுகூர் என்ற திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று பல மாதங்கள் முயற்சி செய்து பராங்குசர் என்ற மதுரகவி ஆழ்வாருடைய வழித்தோன்றருடைய வழிகாட்டிப்படி நம்மாழ்வார் ஐக்கியமான
புளியமரத்தில் கண்ணினின் சுருதாம்பேருடைய சிஷ்யராகிய மதுரகவி எழுதிய 12 பாசுரங்களை 12,000 முறை ஜபிக்க நம்மாழ்வார் தோன்றி அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்ததாக நம்ம எல்லோருக்கும் தெரியும். சரி, அவர் எப்படி கொடுத்தார்? ஏடில் கொடுத்தாரா, அச்சடித்து கொடுத்தாரா, எப்படி கொடுத்தார்? நாதமணிகள் யோகசக்தி முட்டியவர், நம்மாழ்வாரும் சரி நாதமணிகளும் சரி தேவ புருஷர்கள். யோகத்திலே அவர் பெற்றுக்கொண்டால் யோகத்திலே எடுத்து வந்தார். மன்னார்குடிக்கு வந்து அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கும், மருமான்கள் மேலகத்து ஆழ்வான் கீழகத்து ஆழ்வான் என்கிற 2 சிஷ்யர்களுக்கும் அந்த திவ்ய பிரபந்தத்தை கற்பித்தார். பண்ணோடு இசையமைத்து ஊர்புற பரப்பினார். இவர் வழித்தூண்டலாக உய்ய கொண்டான் மணக்கால் நம்பி. இதன் பிறகு யமுனாச்சாரி என்கின்ற ஆள வந்தார். குரு பரம்பரையில் இதெல்லாம் வரிசையாக வருகிறவர்களெல்லாம் தெய்வ பிறவிகள். ஏதோ பேர் நினைத்த வேண்டாம், தெய்வ பிறவிகள். இந்த திவ்ய தேசங்கள் ஒரு நாளில் ஏற்பட்டதல்ல. நாதமணிகள் தோன்றி உய்ய கொண்டான் மணக்கால் நம்பி, யமுனாச்சாரி ஆள வந்தார். அதன் பின் பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பி, திருமலை நம்பி, ஸ்ரீரங்க பெரியரங்கத்து பெருமாளையன் உடையவர். இந்த வகையில் கிட்டத்தட்ட 200 வருடங்கள் இந்த திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அதில் கண்ட திவ்ய தேசத்தை சேவித்து அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது எந்தெந்த பாசுரத்தில் எந்தெந்த பெருமாளை சொல்லப்பட்டிருக்கிறது என்று திவ்ய தேசங்களை வரிசைப்படுத்துகிறார்கள். இந்த 200 வருட காலத்தில் வரிசைப்படுத்தப்பட்டதுதான் இந்த 108 திவ்ய தேசங்கள். ஒரு சமயம் இவர்களது 108 திவ்ய தேசத்தை நம்ம கொடுத்திருக்காவிட்டால் நம்முடைய ஆன்மீக பயணம் மிஞ்சி மிஞ்சி போனால் காஞ்சிபுரம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், மதுரையோடு நின்று போயிருக்கும். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு இருபுறமும் இருக்கின்ற நவதிருப்பதி ஸ்தலங்களும், சீர்காழி இருந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களும், மலைநாட்டு 13 திவ்ய தேசங்களும், வடநாட்டு 11 திவ்ய தேசங்களும் நம் கண்ணில் பட்டிருக்காது, சேவித்திருக்க மாட்டோம். அதை ஏன் சொல்கிறீர்கள்? வைஷ்ணவத்திற்கு மட்டுமல்ல, சனாதன தர்மத்திற்கே முதுகெலும்பாக இருக்கின்ற முக்கிய இதிகாசங்கள் புராணங்களில் சொல்லப்பட்ட ராமர் அவதரித்த அயோத்தி, கிருஷ்ணன் அவதரித்த மதுரா, கோகுலம், நைமிசாரண்யம், பத்ரிகாசிரமம், முக்திநாத், திருப்பருதி மற்றும் ஜோசிமட்டுகின்ற திருப்பருதி மற்றும் தேவப்புர போன்ற மிக மிக முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம், சேவித்திருக்க மாட்டோம். இதெல்லாம் இந்த 108 திவ்ய தேசங்களை இவர்கள் வரிசைப்படுத்தியது கிட்டத்தட்ட 150-200 வருட காலத்தில் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களை கொடுத்தருளிய அருளி செயல் என்ற திவ்ய பிரபந்தத்தை படித்து சிலாகித்து அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று சேவித்து கண்டுபிடித்தார். சரி, 108 திவ்ய தேசங்கள் வந்தாச்சு. அடுத்த கேள்வி, இந்த திவ்ய தேசங்களை சேவித்தால் மட்டும்தான் பலன் உண்டா, இல்லை அதிக பலன் உண்டா? மற்ற பெருமாள்களுக்கும் நாம் சேவிக்க பலன் உண்டு. திவ்ய தேசங்களுக்கு என்ன விசேஷம்? ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஆழ்வார்கள் சென்று சேவித்து அனுபவித்து அதன் பின் மங்களாசனம் செய்தவர்கள். ஆழ்வார்கள் பின் ஆச்சாரியர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நாம் சேவிக்க செல்கின்றோம். சாதாரணமாகவே நம்முடைய தகப்பனார் திருவாதிரை செய்த விக்கிரகத்தையோ சாமி படத்தையோ நாம் விட்டு கொடுக்க மாட்டோம், அது எவ்வளவு பழமையாக இருந்தாலும் சரி. இங்கே அவதார புருஷர்கள் அவர்கள் விஜயம் செய்த, அவர்கள் அனுபவித்த, அவர்கள் பாடிய, அவர் சிலாகித்த தேசங்கள், அந்த இடத்துக்கு போனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுதானே புண்ணியம், அடித்தற் பலன் அதுதானே. அவ்விடத்துக்கு சென்றால் நிச்சயம் அந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கு நாம் வெங்கடகிருஷ்ணனை எதிர்த்தாப்போல் பார்த்த சாரதியை பார்க்கும்போது இந்த வெங்கடகிருஷ்ணன் தான் ராமானுஜரா என்கிற எண்ணம் நமக்கு வராமல் இருக்காது. மதுரை கூடலகரை சேவிக்கும் பொழுது நமக்கு தினந்தோறும் திருப்பல்லாடு வாசிக்கிற பகுதி நிச்சயம் வரும். ஸ்ரீலிபுத்தூர் போனால் கோதை அண்ணன் கோயில் அண்ணா என்று ராமானுஜரை பிடித்தது ஞாபகம் வரும். கள்ளழகர் கோயில் போனால்
அங்கே 100 தடாவில் ராமானுஜர் அக்கரவாடி செல்வம் வெண்ணையும் கொடுத்த ஞாபகம் வரும். அவ்வாறு ஒவ்வொரு இடத்திற்கும் நாம் செல்லும் பொழுது அந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் செய்த கைங்கரியத்தை நமக்கு ஞாபகம் வந்து நமக்கு அந்த பலன் கிடைக்கும். பெருமாளையும் தாயாரை சேவித்ததோட எந்தெந்த ஆழ்வார்கள் எங்கெங்கே மங்களாசனம் பண்ணார்களோ அவர்களுக்கும் நம் சேவிக்க வாய்ப்பு உண்டு. அந்தந்த இடங்கள் தேசிகரோ ராமானுஜரோ மற்ற ஆச்சாரியரோ கால்பட்ட இடத்தை நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வே புண்ணியத்தை கொடுக்கும். இந்த ஆழ்வார் இந்த இடமே என்னங்கிறதே புண்ணியம் கொடுக்கும். திருவந்திபுரம் வேதாந்த தேசம் இருந்து கைங்கரியம் பண்ண இடம், அந்த இடத்துக்கு நம்ம கால் வைக்கிறதுக்கே நமக்கு கூசும், அவ்வளவுப்பட்ட புனிதமான இடம். ஸோ அந்த வகையில் மங்களாசனமான திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சென்ற இடம். அந்த சென்ற இடத்துக்கு நாம் சென்றால் நமக்கு அந்த பலன் உண்டு. இரண்டாவது, ஆழ்வார்கள் மங்களாசனம் செய்யும்போது புராணத்திலிருந்தும் இதிகாசத்திலிருந்தும் நீதி கதைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாசுரத்திலும் சேர்க்கிறார்கள். நாம் சேவிக்கும் பொழுது அந்த இதிகாச கதைகளும் புராண கதைகளும் நீதி கதைகளும் நம் முன்னே வந்து நிற்கின்றன. நமக்கு விரைவில் ஆழமாக அந்த திவ்ய தேசத்தை பற்றி ஆழமாக பறிந்து விடுகிறது. மூன்றாவதாக, ஆழ்வார்கள் பெருமாளை பல ரூபத்தில் பல உருவத்தில் சேவிக்கிறார்கள். பொய்கை ஆழ்வார் தமர்வுக்கும் எவ்வுருவம் அவ்வுருவம், தமர்வுக்கும் எப்பெயர் எம்பெயர். அவர் நீ எந்த மாதிரி உருவத்தில் நினைக்கிறியோ அந்த உருவத்தில் நான் வர்றேன், நீ எந்த மாதிரி பேர் வைக்கிறியோ வை. ஒவ்வொரு திவ்ய அழகான பெயர்கள், தாயாருக்கு அழகான பெயர், பெருமாளுக்கு அழகான பெயர். ஒருத்தர் வந்து கன்னட சின்ன பையனை பார்க்குறாரு, ஒருத்தர் ராமரை பார்க்குறாரு, ஒருத்தர் கிருஷ்ணர் பார்க்குற, நரசிம்மரை பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் பெருமாள் பக்தனுடைய கோரிக்கையை ஏற்று எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். ஸோ அந்த வகையிலையும் நமக்கு வந்து திவ்ய தேசங்களில் எந்த பல பல உருவத்திலையும் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மாறுதல் கிடைக்குது, எளிமையாக இருக்கு, ஈடுபாடு ஜாஸ்தி ஆகுது. நான்காவது சொல்ல போனால், திவ்ய தேசன யாத்திரை தனியாக நார்மலாக போகிறதில்லை, ஒரு குழுவாகத்தான் போகிறோம். அந்த குழு வந்து ஒரு சத் சங்கம் மாதிரி, ஒரு ஒன்றுபட்ட மனம் இருக்கும். பெருமாளை சேவிக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், வரணுங்கன்னு அந்த சத் சங்கத்தின் அனுபவமும் கிடைக்குது. இந்த வகையில் திவ்ய தேசங்களுடைய பலன்களும் கூடியிருக்கு. இதையெல்லாம் வந்து திவ்ய தேசம் என்றாலே நமக்கு வந்து வைணவத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் நம்முடைய மொத்த ஆன்மீகத்துக்குமே ஒரு அசையாத அசைக்க முடியாத சொத்தாகும். இந்த திவ்ய தேசங்களை நம்ம வந்து திருப்பி திருப்பி சேவித்து அனுபவித்து சீராக பராமரித்து நமது சந்ததிகாரர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. வரப்போரிய சந்ததிகாரர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம் கடமை. அந்த கடமையை மிக அழகாக இந்த தங்கத்தாமரை பதிப்பகத்தார் இந்த புத்தக வடிவில் செய்திருக்கிறார்கள். பதிப்பாசிரியர் ஸ்ரீமான் ஏன் பாலகிருஷ்ணன் ஆகட்டும், பதிப்பகத்தார் தங்கத்தாமரையத்தார் ஆகட்டும், பொறுப்பாளர் ஏபி கமல்குமார் ஆகட்டும், இவர்களெல்லாம் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள், நம் நன்றிக்குரியவர்கள். இவர்கள் மிக அருமையான ஒரு காரியம் என்று சொல்கிற கைங்கரியத்தை செய்திருக்கிறார்கள். அச்சாமூர்த்தியுடைய கோலங்களை அச்சுடுவது என்று அந்த கருவே வந்து மிக தெய்வீகமானது, பக்தி உடையது. நாம் பல கோயிலுக்கு செல்கின்றோம், மூர்த்தியை பார்க்கின்றோம், அச்சாமூர்த்தியை நினைவில் வைத்துக்கொள்ள நினைக்கிறோம், முடிவதில்லை. இந்த புத்தகம், இந்த அர்ச்சாமூர்த்தி நம் கையில் இருந்தால் தினம் அர்ச்சாமூர்த்தியை தினம் சேவிக்கலாம். ஸோ இது அழகான கரு, இந்த அழகான கருவை உரு கொடுத்து இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். திவ்ய தேசங்களை சேவித்தவர்களுக்கு மிக அருமையானது, சேவிக்காதவர்களுக்கும் இந்த அர்ச்சாமூர்த்தி இப்படிதான் இருப்பார் என்று சேவிக்க முடியும். சேவிக்க பயணப்பட்டவர்களும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வகையில் இந்த புத்தகம் மிக அருமையான கருத்தை நமக்கு வைதிகர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு ஒரு அறிவு பொக்கிஷம், ஒரு அருமையான கருத்தை இந்த பதிப்பகத்தார் ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.